So, hi, meeting after a long time. ஸோ இன்றைக்கி இந்த லைவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டுடைய நுணுக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பிஹைண்ட் த சீன்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எப்படி வேலை செய்யுதுன்றதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் ஆனால் பேசிக் லெவலில் பார்க்க போகிறோம். போக போக பார்ட் 2 பார்ட் 3 வீடியோஸ்லாம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம வந்து டிக் பண்ணி டீப்பாக நம்ம வந்து டைவ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு பார்ட் 1ல் ஒரு பேசிக் லெவலில் எப்படி வந்து இட் ஒர்க்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ்ன்றதை பற்றி பார்ப்போம். ஓகேவா? நைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற கண்டென்ட் வந்து என்னென்னலாம் அப்படின்னா மொத்தம் 4 கண்டென்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே வந்து எடுத்த உடனே நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா ரன் டைம். வாட் இஸ் த ரன் டைம்? ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்னது? ஓகே, ஸோ திங்க் இட் லைக் அது ஒரு என்விரான்மெண்ட். அந்த என்விரான்மெண்ட்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் ஆகிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ரன் டைம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ என்விரான்மெண்ட்னு சொல்கிறேடா அப்படின்னா என்னது? ஓகே, ஸோ மொத்தம் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து 2 இடத்துல நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ 2 types ஆஃப் என்விரான்மெண்ட்ஸ். ஓகே, அதில் மொதல் டைப் வந்து என்னென்னா ப்ரௌசர்ஸில். ஓகேவா? அண்ட் நம்ம வந்து 2வது டைப் வந்து என்னதுன்னா இன் சர்வர்ஸ். அப்படி தானே? நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை ப்ரௌசர்லேயும் ரன் பண்ணலாம், சர்வர்லேயும் நம்ம வந்து ரன் பண்ணலாம். அண்ட் சர்வரில் நம்ம வந்து ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரன் டைம் வந்து என்ன அப்படின்னா Node.js. ரைட்டா? அண்ட் ப்ரௌசரில் நம்ம வந்து ரன் பண்ணுறதுக்கு தேவையானது Vanilla.js. ஸோ இந்த Node.js-ஐ வந்து லைக் என்ன சொல்கிறது, ஏகப்பட்ட பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ட்டு. Node.js itself is not a framework. Node.js-ல we can use some frameworks. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ரௌசரில் யூஸ் பண்ணக்கூடியது Vanilla.js. அப்படி தானே? Vanilla.js அப்படின்றது வந்து எந்த விதமான இம்ப்ளிமெண்டேஷனும் இல்லாமல் ரா ஜாவா ஸ்கிரிப்டாக நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடியது வந்து Vanilla.js. அதே மாதிரி இந்த Vanilla.js எப்படி வந்து ப்ரௌசருக்கோ அதே மாதிரி வந்து சர்வருக்கு Node.js. அண்ட் இந்த Node.jsன்ற அந்த ரன் டைமில் we can use some frameworks like Express.js. இங்கே எழுதுவோம். ஓகேவா? Express.js அப்படின்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க்கை we can use it inside the Node.js. பட் Node.js itself is not a framework. ஓகேவா? அதை மட்டும் நல்லா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. Node.js அப்படின்றது இட் இஸ் ஜஸ்ட் அ ரன் டைம். அது ஒரு என்விரான்மெண்ட். ஓகேவா? எப்படி வந்து ப்ரௌசர் லைக் என்ன சொல்கிறது, ப்ரௌசர் அப்படின்றது ஒரு என்விரான்மெண்ட். அதில் வந்து ரன் பண்ணக்கூடிய ஜாவா ஸ்கிரிப்டுக்கு பேர் வந்து Vanilla.jsன்னு சொல்லுவோம். சர்வர் அப்படின்றது ஒரு என்விரான்மெண்ட். அதில் நம்ம வந்து ரன் பண்ணக்கூடிய ஜேஎஸை வந்து Node.jsன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த ப்ரௌசரில் இந்த Vanilla.js வந்து ரன் ஆகணும் அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு போட்டால் அதுதான் வந்து ரன் டைமுங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து 2 types ஆஃப் ரன் டைம்ஸ் இருக்குது. நம்ம வந்து இங்கே மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது வந்து என்னென்னா ப்ரௌசருடைய ரன் டைம் தான். ஸோ 2 types ஆஃப் ரன் டைம்ஸ். ஓகே, அதில் வந்து என்னென்னா நான் சொன்ன மாதிரி ப்ரௌசர்ஸ் ஐயோ பேசிக்கிட்டே டைப் பண்ணுறது வந்துட்டு முடியல. ப்ரௌசர்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ரௌசரில் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் தேவைன்றதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஏன் மவுஸ் ஒர்க் ஆக மாட்டேங்கி? ஓகே, ஒர்க் ஆகுது. இப்போ லெட்ஸ் கன்சிடர் திஸ் ஆஸ் த ரன் டைம். ஓகேவா? லெட்ஸ் கன்சிடர் திஸ் ஆஸ் த ரன் டைம். ஓகே, இது வந்து ப்ரௌசரோடைய ரன் டைம்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போது ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இந்த ப்ரௌசரோடைய ரன் டைமில் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும். ரைட்டா? ஜாவா ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணால் தான் அது ரன்னே ஆகும். அப்படி தானே? எக்ஸிக்யூட்டே வந்து எதுவுமே பண்ணலைன்னா தென் ஹவு இட் வில் ஒர்க். ஸோ இந்த ப்ரௌசரோடைய ரன் டைமில் சம்திங் ஹேஸ் டு எக்ஸிக்யூட் த ஜாவா ஸ்கிரிப்ட். அதுதான் யாருன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின். இந்த இன்ஜினை பற்றியே நம்ம வந்து ஒரு 5 கிளாஸுக்கு பேசுவோம் அடுத்து. பட் ஜஸ்ட் நோட். ஓகேவா? இதுதான் வந்துட்டு என்னதுன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின். அண்ட் ஃபேமஸ் இன்ஜின்ஸ்லாமே வந்து என்னென்னா V8 இன்ஜின். ஓகேவா? நம்ம க்ரோமில் வந்துட்டு
V8 இன்ஜின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா சி V8 is a JavaScript and WebAssembly engine developed by Google for its Chrome browser. இந்த வெப் அசம்பிளிலாம் பார்க்கும்போது அப்படியே வந்துட்டு இட் லுக்ஸ் ஸோ செக்ஸி என்ன கேட்டால் இதை வந்துட்டு என்றைக்காவது ஒன் டே நான் வந்து ஒர்க் பண்ணணும். லைக் என்ன சொல்கிறது, லோ லெவலில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதே வந்து ஒரு தனி சுகம் அதெல்லாம். ஸோ பட் அதுக்கெல்லாமே வந்துட்டு இன்டென்ஸ் நாலேஜ் தேவை. அதெல்லாம் நம்ம வந்து படிச்சுட்டு தென் வி கேன் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் அவர் ஓன் வெப் என்ன சொல்கிறது இன்ஜின் யூஸிங் அசம்பிளி. ஓகே, ஸோ V8 அப்படின்றது வந்துட்டு இஸ் அ இன்ஜின் தட் எக்ஸிக்யூட்ஸ் த JavaScript கோட். ஓகேவா, தட் இஸ் த பேசிக் திங். ஓகேவா, வாட் டஸ் V8 இன்ஜின் டூ? ஓகே, நான் அந்த ஜஸ்டின் டைமை பற்றி நான் பேச போகிறேன். ஓகேவா, ஸோ இந்த V8 அப்படின்றது ஒரு கார் இன்ஜின் தானே. இந்த காரை பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க குரோமுக்கு வச்சாங்களா அப்படின்றத பற்றி ஐ ஹாவ் நோ ஐடியா. பார்ப்போமா, வாட் இஸ் த நேமிங் ரீசன் ஃபார் V8 குரோம் இன்ஜின்? எஸ், அதே தான் அந்த 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 ஒரு காரோட இன்ஜினை வந்து பேஸ் பண்ணி தான் இதை அவங்க வந்து வச்சுருக்காங்க. V8 அப்படின்றது வந்துட்டு ஒரு ரேஸ் காரோட இன்ஜின். ஐம் நாட் இன்டு கார்ஸ் பட் ஐ ஹாவ் ஹர்ட் இட். ஸோ இந்த V8 அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் அன் இன்ஜின் ஆஃப் அ கார். அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இவங்க குரோம்லேயும் வந்து வச்சுருக்காங்க போல இருக்குது. ஓகே, நைஸ். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த JavaScript இன்ஜின் தான் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் த JavaScript கோட். ஓகேவா, ஓகே. அப்போது இந்த JavaScript இன்ஜினில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்றதை பற்றி பார்ப்போமா அப்போ? ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு JavaScript இன்ஜின் வச்சுப்போம். இது மொத்தம் வந்து ரெண்டு பாகமாக வந்துட்டு என்ன ஆகுதுன்னா டிவைட் ஆகுது. இதில் முதல் பாகம் வந்து என்னன்னா கால் ஸ்டாக். இதை நான் இதில் வந்து எழுதாமல் டெக்ஸ்ட்டில் எழுதுகிறேன். ஓகேவா, ஸோ முதல் பாகம் வந்து என்னென்னா கால் ஸ்டாக். இஃப் யூ ஆர் ஆல்ரெடி ஃபெமிலியர் வித் த C or C++, யூ மே ஹேவ் ஹர்ட் அபவுட் திஸ் டேர்ம் கால் கால் ஸ்டாக். அது மட்டும் இல்லை, நீங்கள் ரிகர்ஷன் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா கூட யூ மே ஹேவ் ஹர்ட் அபவுட் திஸ் டேர்ம் கால் ஸ்டாக். அண்ட் இது வந்து என்னதுன்னா ஹீப். நீங்கள் சியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன் எல்லாமே வந்து இந்த ஹீப்பில் தான் போய் வந்து உட்காரும். ஸோ தீஸ் ஆர் நாட் நியூ டேர்ம்ஸ், பட் JavaScriptக்குன்னு வரும்போது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். ஓகே, ஸோ இந்த கால் ஸ்டாக் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஏற்கனவே லேர்ன் பண்ண மாதிரி தான். ஸ்டாக்னா என்னது, லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அண்ட் இந்த கால் ஸ்டாக்குள்ளே வந்து என்னென்ன வந்து இருக்கும் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்கங்க. ஓகேவா, எக்ஸிக்யூஷன் அதானே சொல்லுவாங்க, எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் அதே தான். ஓகே, ஸோ இந்த கால் ஸ்டாக்குள்ளே வந்து பேசிக்கலி என்னென்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் இருக்கும். பேசிக்கலி என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி வந்து ரெக்கர்ஷன்ஸில் வந்து கால் ஸ்டாக்கில் வந்து என்னென்ன இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் தானே இருக்கும் பேசிக்காக. நாட் ஜஸ்ட் அண்ட் ரெக்கர்ஷன்ஸ், லைக் எனி ப்ரோக்ராம்ஸில் வந்து கால் ஸ்டாக்குள்ளே வந்து என்ன இருக்கும்னா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். என்ன ஃபங்க்ஷன் முதல்ல வந்து காலாக இருக்குது, அது ஸோ தென் அடுத்து வந்து என்ன ஃபங்க்ஷன் வந்து காலாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு நம்மளுக்கு அடுக்கி இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம JavaScriptல வந்து இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்னு சொல்கிறோம். ஓகேவா, எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் பேசிக்கலி ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ லைக் எல்லா கால் ஸ்டாக்ஸ்லேயுமே வந்துட்டு அந்த மொதல் ஸ்டாக் வந்து என்னவாக இருக்கும்னா குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட். ஸோ இதை பற்றிலாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் நோ தட் நம்மளுக்கு எல்லா கோடுமே இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்குள்ளே ஸ்டாக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, ஸோ JavaScript இன்ஜின்குள்ளே மொத்தம் வந்து 2 பாகம் இருக்குது. ஒன்று வந்து கால் ஸ்டாக், இன்னொன்று வந்து ஹீப்பு. அண்ட் அந்த கால் ஸ்டாக்குள்ளே வந்து என்னென்ன இருக்கும்னு சொன்னேன் இட் வில் பி கண்டெய்னிங் ஆஃப் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்ஸ். ஓகேவா, அண்ட் இந்த கால் ஸ்டாக்குக்கு உள்ளே தான் நம்மளுக்கு கோட், ஆக்சுவலான கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, ஓகே. ஸோ இந்த ஹீப்புக்குள்ளே வந்து என்ன இருக்கும், அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இஃப் யூ ஆர் ஆல்ரெடி ஃபெமிலியர் வித் JavaScript, யூ மே ஹேவ் நோன் அபவுட் திஸ் டேர்ம் கால்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு பேசிக்கலி எப்படி சொல்லலாம்னா பைத்தானில் வந்து டிக்ஷனரி மாதிரி. ஓகேவா, நீங்கள் ஆர் யூ கேன் சிம்ப்ளி கன்சிடர் திஸ் ஆஸ் அ JSON ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ JSON இதுவும் பேசிக்கலாக ஒன்று தான். JSON என்னது, JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷன்
ஸோ பேசிக்கலி ஜேசான் நம்ம வந்து எங்கே நம்ம வந்து அடிக்கடி பார்ப்போம்னா ஏபிஐ கால்ஸில் பார்ப்போம். ஸோ இஃப் யூ டோன்ட் நோ ஏபிஐ ஜஸ்ட் லீவ் இட். ஸோ லைக் என்ன சொல்கிறது, ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது வந்து பேசிக்கலி என்ன அப்படின்னா இட் இஸ் லைக் அ டிக்ஷனரி இன் பைத்தான். நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, யூ ஜஸ்ட் நோ. ஓகேவா? ஸோ அந்த ஹீப்புக்குள்ளே வந்து பேசிக்கலி என்ன வந்து உண்டு அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் இதுக்குள்ளே வந்து மோஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்டாக இல்லை, அது மட்டும் தான் இருக்கும். ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட், நான் வந்து இதிலே நான் வந்து எழுதிடுறேன். ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஓகேவா? ஸோ இந்த ஹீப்புக்குள்ளே வந்து பேசிக்கலி என்ன இருக்கும்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இந்த ஹீப்புக்குள்ளே கோட் எக்ஸிக்யூஷன் வந்து நடக்காது. கோட் எக்ஸிக்யூஷன் வந்து எங்கே நடக்கும்னா ஒன்லி இன்சைட் திஸ் கால் ஸ்டாக். இந்த ஹீப் இஸ் இட்ஸ் லைக் அன் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ தட் இஸ் பேசிக்கலி வாட் திஸ் ஹீப் இஸ் ஃபார். ஸோ ஹீப் அப்படின்றது வந்துட்டு நம்ம சி லாங்குவேஜ்லேயே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு சைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இல்லாமல் எனக்கு நான் எவ்வளோ சைஸ் நான் வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. அந்த சைஸ் எனக்கு டைனமிக்காக எனக்கு வந்து க்ரோ ஆகலாம், ஷ்ரிங்க் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஐ சூஸ் டு கீப் தோஸ் திங்ஸ் இன் ஹீப். அப்படி தானே? விச் இஸ் என்ன சொல்கிறது, இந்த இதில் இருக்குல்ல, இந்த எம்எலாக்கு, சிஎலாக்கு, ரியலாக்கு, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக்கலி ஒரு ஸோ லைக் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோடைய சைஸை நம்ம வந்து டைனமிக்காக மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு சைஸாக இல்லாமல் அந்த சைஸ் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஹீப்பில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். சிலையும் அப்படி தான், இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் அப்படி தான். இந்த ஒரு ஆப்ஜெக்டோடைய சைஸ் வந்து எவ்வளவு நம்மளால் வந்து வி கேனாட் பேசிக்கலி டிஃபைன். அப்படி தானே? இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இவ்வளோ சைஸில் தான் வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வி கேனாட் சே. ஸோ அந்த மாதிரி விஷயங்களாமே வந்து நம்ம வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுவோம்னா இன்சைட் திஸ் ஹீப். ஸோ நீங்கள் C# அல்லது C++னா கூட யூ மே ஹாவ் ஹர்ட் திஸ் டேர்ம் கால் நியூ. ஸோ நியூ கிளாஸ் சம்திங் லைக் ஒரு கிளாஸ் நேம் சம்திங் ஏதோ ஒன்று. ஸோ லைக் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நியூ கிளாஸை வந்து நீங்கள் இஃப் யூ டோன்ட் நோ லைக் ஓஓபி ஜஸ்ட் லீவ் இட். இஃப் யூ நோ ஓஓபி ஜஸ்ட் மேக் திஸ் திங் இன் டு திஸ். ஓகேவா? அதை நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ரிலேட் இட் if you know OOP. ஸோ இந்த நியூ கிளாஸ் டைம் நம்ம வந்து கொடுக்கும்போது we are instantiating this class. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸோ அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பேசிக்கலி வந்து எங்கே போகும் அப்படின்னா ஐயோ ஓ ஓகே எங்கே போச்சு. இந்த நியூ நம்ம வந்து கொடுக்கும்போது பேசிக்கலி நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டான்ஷியேட் ஆகும். அப்படி தானே? அந்த இன்ஸ்டான்ஷியேட் பண்ணப்பட்ட ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து எங்கே போகும் அப்படின்னா இன்சைட் திஸ் ஹீப். C# இருக்கட்டும் சரி, C++ இருக்கட்டும் சரி, எனி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு கிளாஸை நீங்கள் வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஹீப்புக்குள்ளே தான் போய் உட்காரும். ஓகேவா? ஸோ இந்த ஹீப் அப்படின்றதே வந்து இட் இஸ் பேசிக்கலி an ஆப்ஜெக்ட் என்ன சொல்கிறது, இட் இஸ் லைக் அ ஸ்டோரேஜ் டு ஸ்டோர் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வேல்யூஸ், தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா. ஓகேவா? நம்ம இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கால் ஸ்டாக்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்டீஜர், ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட்டு, டபுள், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கால் ஸ்டாக்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஹீப் வந்து எப்போ தேவைப்படும்னா எனக்கு சைஸ் தெரியாது, ரொம்ப கூடவும் இருக்கலாம், ரொம்ப கம்மியாகவும் இருக்கலாம், நான் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம், இது ஒன்றும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஹீப் வில் பி அ பியூட்டிஃபுல் திங். ஓகேவா? ஓகே. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி ஆல் அபவுட் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின். இந்த ஒரு இன்ஜினில் மொத்தம் 2 பாகம் இருக்குது, கால் ஸ்டாக், ஹீப். இந்த கால் ஸ்டாக்குள்ளே தான் ஸோ இதுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு கோட் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த கால் ஸ்டாக் இஸ் பேசிக்கலி ஸ்டாக்ட் வித் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட். ஓகேவா? ஓகே. ஸோ மோர் அபவுட் திஸ் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் இன் அவர் அப்கமிங் வீடியோஸ். பட் ஜஸ்ட் நோ தட் இதுக்குள்ளே நம்மளோட கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. ஸோ இந்த ரன் டைமில் முக்கியமான தேவை இந்த இன்ஜின் இருந்தால் தான் ஜாவாஸ்கிரிப்ட் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட்டே ஆகும், அப்படி இல்லைனா ஆகாது. அப்படி தானே? ஓகே. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா வெப் ஏபிஐஸ். ஓகேவா? வெப் ஏபிஐஸ் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. பட் இஃப் யூ ஆர் வெப் டெவலப்பர் யூ ஷுட் ஹேவ் நோன் அபவுட் திஸ். வெப் ஏபிஐஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த வெப் ஏபிஐஸ் அதோடைய இது இருக்குல்ல, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா டாம். ஓகேவா? டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலில் உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இந்த ஏபிஐஸ் தான் நம்மளுக்கு வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்லலாம், இதுக்குள்ளேயே பார்ப்போமா? வெயிட் அ செகண்ட் லெட் மீ ஜஸ்ட் ஓப்பன் அப்.
இங்கே நான் ஜெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புது எடிட்டர் வந்துட்டு நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ லைட் வெயிட்டாக எம்எஸும் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக வந்து ஸ்லோவாக இருக்கும். ஐ மீன் ஸ்லோ இன் த சென்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதாவது லோவாக இருக்கும் அதோடைய லேட்டன்சி. ஸோ ஜெட்டுன்னு போட்டேன் அப்படின்னா எஸ் ஐ திங்க் திஸ் இஸ் இட். ஓ ஆத்தன்டிகேஷன் போயிடுச்சா? ஜெட்டு. ஸோ எஸ் திஸ் இஸ் இட். இது வந்து பேசிக்கலி ஜிபிஓ வந்து அதிகமாக அது வந்து கன்சியூம் பண்ணும் போல இருக்குது. மோர் தேன் விஎஸ் கோடு இது வந்து இட் வில் பேசிக்கலி கன்சியூம் அவர் ஜிபியூ வெரி இன்டென்ஸ். ஓகேவா? ஸோ பேசிக்கலி இது வந்து ஜஸ்ட் 58 milliseconds தான் போல இருக்குது. லைக் என்ன சொல்கிறதுனா ஒரு இந்த கீ ஸ்ட்ரோக்குக்கு இப்போ நான் கே அப்படின்னு நான் வந்து தொட்டேன் அப்படின்னா அந்த கே வந்துட்டு என்னோடய ஸ்க்ரீனில் வரதுக்கு 58 milliseconds தான் ஆகுமா. பட் விஎஸ் கோடுக்கு வந்து 97 milliseconds ஆகும் போல இருக்குது. ஸோ அப்படின்னு அவன் சொல்கிறான். பட் அதுவுமே வந்துட்டு ஒரு சில பேர்லாம் வந்துட்டு தே ஹாவ் டெஸ்டட் இட் இன் யூடியூப். நான் அதை தான் நேற்று உட்காந்து பார்த்துருந்தேன் நான், ஜெட் எடிட்டர் அப்படி சொல்லிட்டு. அது இந்த எஸ் இந்த வீடியோ தான் நான் வந்து நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பேசிக்கலி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதை எடுத்தே காமிச்சிருப்பாங்க அந்த கீ ஸ்ட்ரோக்ஸ் உள்ளே அந்த டிஃப்ரென்ஸை. ஐ திங்க் அந்த இது எங்கே வரும், ஸ்லோ மோஷனில் வந்து காமிச்சிருப்பாங்க எவ்வளவு மில்லி செகண்ட்ஸ் வந்து அது வந்து இதாகுது, டிலே ஆகுது அப்படின்ட்டு. அது இங்கே தானே எங்கேயோ வரும் ரெசிட். அது இந்த வீடியோ தானா? எஸ் இந்த வீடியோ தான் நினைக்கிறேன். பட் ஏன் காட்ட மாட்டேங்குது தெரிலங்க. இந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். பேசிக்கலி இந்த வீடியோலேயே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் வேறு வந்து சேர்த்து பண்ணியிருப்பார். அந்த லேட்டன்சியை வந்துட்டு இந்த இருக்குது. எஸ் 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 ஹியர் இட் இஸ். So 4 frames, which is about 56 milliseconds, and that's actually better than what they had in their set frames, which is about 72 milliseconds. And for Z I measured 54 frames, which is about 56 milliseconds, and that's actually better than what they had in their. So இவர் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து 58 ஓட கம்மியாக வந்துருக்குது போல இருக்குது, 56 வந்துருக்குது. ஸோ which is extremely great. பட் ஸ்டில் விஎஸ் கோட அளவுக்கு வந்து ஜெட்டு வந்துட்டு வரலைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த எக்ஸ்டென்ஷன்ஸு அண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து விஎஸ் கோடில் பக்காவாக இருக்குது. ஸோ தட் இஸ் பேசிக்கலி ஒய் ஐ லவ் விஎஸ் கோட். ஜெட் வந்து இம்ப்ரூவ் ஆகலாம், பட் இப்போதைக்கு ஜெட் இஸ் நாட் அ விஎஸ் கோட் கில்லர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன் நான்? அண்ட் ஆல்சோ இது வந்து ஜிபியூ அதிகமாக வந்து இன்டென்சிவாக யூஸ் பண்ணுன்றதுனால விஎஸ் கோடோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் லேட்டன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆல்சோ அது உண்மை. ஏன்னா அந்த வீடியோலேயே அவர் வந்து ஹீ வுட் ஹவ் ஷோன் அஸ். ஓகே, ஸோ எதுக்கு இந்த செட்டுக்கு வந்தேன்? சும்மா காட்டுறதுக்கு வந்தேனா? ஐ டோன்ட் நீட் யூ மேன், கெட் அவுட். நான் விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் ஓப்பன் அ நியூ ஃபைல் ஆர் ஓகே. நான் இங்கே சிடி டாக்குமெண்ட்ஸ் யூடியூப் ஜாவாஸ்கிரிப்ட் cd tube javascript ஓகே. ஸோ இங்கே வந்து index.html and script.js and html5 and இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து கடைசியில் தான் நம்ம வந்து லோட் பண்ணணும். அதுக்கான காரணம் வந்து என்னென்னா பிளாக் பண்ணக்கூடாது யூஐயோட இந்த ரெண்டரிங்க. ஸோ வி ஹாவ் டு லைக் பேசிக்கலி add it in the end of the file. ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் எதுக்கு இங்கே வந்தேன் நான்? ஐயோ அதை பற்றி நான் மறந்துட்டேன். நான் இப்போ எதுக்கு இங்கே வந்தேன்? வெப் ஏபிஐஸை பற்றி சொல்லலாம்னு வந்தேன்ல. ஓகே ஃபைன். ஸோ வாட் ஐ வில் டூ ஹியர் பேசிக்கலி அப்படின்னா ஐ வில் கிரியேட் அ லைக் ஒரு பி டேக் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு சம்திங் ஒரு டெக்ஸ்ட் அப்படின்ட்டு. மை நேம் இஸ் விகாஷ். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கான்ஸ்ட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் query selector டெக்ஸ்ட் அண்ட் இங்கே நான் வந்து console.log text content. ஓகே, இதை நான் இப்போ வந்து லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓகே, ஸோ இதுக்கு இது பேராகிராஃபோ. ஓகே, ஸோ இங்கே கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபேவிகானுக்கு அந்த இதை நீங்கள் வந்து இப்படி விட்டுருங்க. ஓகே, ஸோ இங்கே நம்மளுக்கு வந்துட்டு ஆஸ் வி ஹவ் எக்ஸ்பெக்டட்
நம்மளுக்கு இங்கே மை நேம் இஸ் விகாஸ்ன்னு சொல்லிட்டு கன்சோலில் நம்மளுக்கு வந்து லாக் ஆகிருக்குது. இங்கே விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இந்த query selector சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதா, இட் இஸ் அ மெத்தட் ஆக்சுவலி. ஓகே, இந்த ஒரு மெத்தட் வந்து பேசிக்கலி இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் நேட்டிவ் ஜாவாஸ்கிரிப்ட். இந்த query selectorன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனே ஜாவாஸ்கிரிப்டில் நேட்டிவாக கிடையாது. வாட்? எஸ், அதான் உண்மை. ஸோ திஸ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் நேட்டிவ் ஜாவாஸ்கிரிப்ட். பிறகு எப்படிடா அது ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, that is the beauty of வெப் ஏபிஐஸ். இந்த வெப் ஏபிஐஸ் அப்படின்றது வந்துட்டு என்னன்னா, இட் இஸ் லைக் அ ஃபீச்சர். ஓகேவா, வெப் ஏபிஐ அப்படின்றது ஒரு ஃபீச்சர் தட் அவர் வெப் ப்ரௌசர் ஆஃபர்ஸ் டு அஸ். ஓகேவா, இந்த query selector அப்படின்ற அந்த ஒரு ஃபங்க்ஷனே வந்துட்டு யார் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறா அப்படின்னா, என்னுடைய க்ரோம் ப்ரௌசர் தான் எனக்கு வந்து ஆஃபர் பண்ணுது த்ரூ வெப் ஏபிஐஸ். ஸோ ஏபிஐஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரிலன்னா, யூ ஜஸ்ட் கோ லேர்ன் இட் அண்ட் கம். ஸோ ஏபிஐஸ் அப்படின்றது வந்துட்டு நாட் ஜஸ்ட் அந்த யூஆரில் போயிட்டு நம்ம வந்து ஸோ அது மட்டும் வந்து ஏபிஐஸ் கிடையாது. நீங்கள் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா கூட யூ 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 பேசிக்கலி கெட் என் நம்பர் ஆஃப் ஏபிஐஸ் லைக் ப்ளூடூத் ஏபிஐஸ், அதுக்கப்புறம் வந்து ஜிபிஎஸ் ஏபிஐ, அதுக்கப்புறமா வந்துட்டு யூ கெட் என்னென்னலாம் அங்கே வந்து இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஆண்ட்ராய்டு நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும் ஏபிஐஸாக. ஆஸ் அ டெவலப்பர் வி கேன் யூஸ் இட் டு பில்ட் பியூட்டிஃபுல் ஆப்ஸ். அதே மாதிரி இங்கே நம்மளோட ப்ரௌசர் வந்து இட் வில் பேசிக்கலி கிவ் அஸ் இட்ஸ் என்ன சொல்கிறது, இதோடைய ஃபீச்சர்ஸை நம்மளுக்கு இது வந்து ப்ரொவைட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லொக்கேஷன், அது இது என்ன பேர் என்னது, லொக்கேஷனுடைய ஏபிஐ நம்மளுக்கு வந்து வெப் ஏபிஐ நம்மளுக்கு இது இட் வில் பேசிக்கலி ப்ரொவைடர்ஸ். இது வெயிட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். வெப் ஏபிஐ ஃபார் லொக்கேஷன், ஜியோ லொக்கேஷன். எஸ் இதை நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எஸ், திஸ் இஸ் நோன் அஸ் ஜியோ லொக்கேஷன். ஸோ இந்த ஜியோ லொக்கேஷன் அப்படின்றது வந்துட்டு பேசிக்கலி இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் நேட்டிவ் ஜாவாஸ்கிரிப்ட், பட் இட் இஸ் அன் ஏபிஐ தட் இஸ் ப்ரொவைடட் பை த ப்ரௌசர் டு த யூசர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் ஏதாவது ஒரு கோடு இருக்குதா? ஓகே, ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஆர் கேன் சிம்ப்ளி சே console.log geolocation.current. நான் கரெக்டாக தான் பண்ணிருக்கேன். ஏன்னா இதுக்கு ஏதாவது எம்டிஎன் ஐ மீன் சிடிஎன் வேணுமா? அதுக்கு ஐ திங்க் இதுக்கு சிடிஎன் வேணும்னு நினைக்கிறேன் நான். சிடிஎன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. யூஸ் த ஜியோலொகேஷன் ஏபிஐ. இதுக்கு சிடிஎன் வேணுங்க. அதுக்கு சிடிஎன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. வேர் த சிடிஎன்? ஸோ ஜியோலொகேஷன் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் ஜியோலொகேஷன் சிடிஎன். இதுக்கு சிடிஎன் தேவையா தேவையில்லையா? Okay, I'll just copy the code and I'll just என்ன சொல்கிறது, navigator.geolocation. ஐ திங்க் இதுக்கு சிடிஎன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது நேட்டிவான ஒரு ஏபிஐ தான். ஓகே, சி தா வருதா? ஸோ நம்ம பேசிக்கலி இது வந்துட்டு இட் இஸ் அ ஃபீச்சர் ஆஃப் த ப்ரௌசர். இந்த யூஐ நான் பண்ணல, ஓகேவா? இந்த ஒரு யூஐயை நான் பண்ணல. இந்த லொக்கேஷன் அப்படின்ற அந்த ஒரு ஃபீச்சரை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஓகேவா? இந்த லொக்கேஷன்ற ஃபீச்சரை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் இந்த ப்ரௌசரில் இந்த ஃபீச்சர் வந்து ஆல்ரெடி இருக்குது. அண்ட் இந்த ப்ரௌசர் வந்து இந்த ஃபீச்சரை எனக்கு ஒரு ஏபிஐயை ஆஃபர் பண்ணுது. அண்ட் அந்த ஏபிஐ தான் வந்து என்னென்னா ஜியோலொகேஷன், ஓகேவா? அண்ட் இந்த ஏபிஐயை நான் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். இந்த ஜியோலொகேஷன் அப்படின்றது வந்துட்டு, ஸோ இது வந்துட்டு இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். அந்த நேட்டிவ் லாங்குவேஜ், அந்த கோர் லாங்குவேஜோடைய பார்ட் இது வந்து கிடையாது, ஓகேவா? ஜியோலொகேஷன் அப்படின்றது வந்து கோர் லாங்குவேஜோடைய ஒரு பார்ட் கிடையாது. இட் இஸ் அன் ஏபிஐ விச் இஸ் ஆஃபர்ட் பை அவர் வெப் ப்ரௌசர், இன் திஸ் கேஸ் Chrome, ஓகேவா? ஸோ we can allow this time and we can do whatever we can do. So like do something. இது வந்துட்டு எரர் த்ரோ பண்ணியிருக்கோங்க. ஸோ ஏன்னா டூ சம்திங் சொல்லிட்டு ஃபங்க்ஷன் இங்கே வந்து கிடையாது, ஓகேவா?
ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த query செலக்டருமே வந்துட்டு இட் இஸ் நாட் அ கோர் பார்ட் ஆஃப் த JavaScript, இட் இஸ் அன் API which is provided by our browser. இந்த query செலக்டர் அப்படின்ற அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு இட் இஸ் ப்ரொவைடட் பை அவர் ப்ரௌசர். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வெப் ஏபிஐஸ்ன்றது. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஜியோ லொக்கேஷன், இப்போ நம்ம வந்து பார்த்தது ஜியோ லொக்கேஷன், அதுக்கப்புறமா வந்துட்டு டாம், அந்த மொத்த டாமுமே வந்துட்டு இட் இஸ் அன் ஏபிஐ விச் இஸ் ப்ரொவைடட் பை அவர் ப்ரௌசர். அந்த டாமுடைய ஒரு சின்ன ஒரு 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 இதான் வந்துட்டு இந்த இது which is that query selector. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்துட்டு வாட் இஸ் இட் கால்டு, ஃபெட்ச்னு சொல்லுவோம்ல, ஃபார் ஏபிஐஸ் ப்ராமிசஸ், ஃபெட்ச், அதுக்கப்புறம் வந்து டைமர்ஸு, இது எல்லாமே வந்துட்டு இட் இஸ் அன் ஏபிஐ விச் இஸ் ப்ரொவைடட் பை அவர் ப்ரௌசர். ஓகேவா? அண்ட் திஸ் ஏபிஐஸ் வில் இம்மென்ஸ்லி ஹெல்ப் இன் அவர் டெவலப்மெண்ட் ஜேர்னி. ஓகேவா? ஸோ இது வந்து இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்மளாக வந்து மேனுவலாக உட்காந்து கோர் அடிச்சுட்டு இருக்கணும். பட் இது எல்லாத்தையுமே வந்து வெப்பே பேசிக்கலி நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணுதுன்றதுனால நம்ம இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் லைக் தட் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா கால் பேக் க்யூஸ். ஓகேவா? நான் இந்த வீடியோவில் நான் வந்து எத்தனை ஓகேவா நான் வந்து சொல்லியிருப்பேன்னு தெரில, எனக்கே தெரியுது நான் பயங்கரமாக வந்து ஓகேவான்னு கேட்டிருக்கேன். இதை நான் அந்த கோடு எப்படி போட்டேன்? ஓகே, ஐயோ, ஓகே. ஸோ இது வந்து என்னதுன்னா கால் பேக் க்யூ. ஸோ க்யூ அப்படின்றதுமே வந்துட்டு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அது எப்படி வந்து லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டோ அதே மாதிரி இது வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு. ஸோ இந்த கால் பேக் க்யூக்குள்ளே வந்து பேசிக்கலி என்ன இருக்கும் அப்படின்னா கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பட்டன் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ அந்த பட்டனை நான் இங்கேயே காமிச்சிக்கிறேன். நான் எதுக்கு தேவையில்லாம் பண்ணிருக்கேன். பட்டனில் கிளாஸ் ஈக்குவல் டு சம்திங் பட்டன் அண்ட் இங்கே வந்துட்டு கிளிக் மீ. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பட்டன். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு we can select கான்ஸ்ட் பட்டன். இது எல்லாத்தையுமே ஒரு கன்வென்ஷன் மாதிரி நம்ம கடைசியில் நம்ம வந்து போட்டுக்கணும். ஈனா எலமெண்ட் அப்படின்ட்டு, பினா பட்டன் எலமெண்ட். ஓகேவா? டாக்குமெண்ட் டாட் query செலக்டர் அண்ட் இது எங்கே நான் கிளாஸ் வச்சுருக்கேன். நான் கிளாஸ் என்னது பட்டன். ஓகே, பட்டன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நம்ம அப்படியே வந்து கமெண்ட் பண்ணிக்கலாமா? கமெண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு பட்டன் பிஇ டாட் ஆட் ஈவெண்ட் லிஸ்னர். ஓகேவா? இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் எப்போயாவது ஒரு வாட்டி இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும் இஃப் யூ ஆர் JavaScript டெவலப்பர். ஓகே, console.log பட்டன் ப்ரெஸ்ட். ஓகே, இப்போ இதை நான் கன்சோலில் வந்தேன் அப்படின்னா என்னது இது? டெக்ஸ்ட் பட் இப்போதைக்கு அதை நம்ம வந்து கமெண்ட் பண்ணிப்போம். ஓகேவா? கமெண்ட் பண்ணிப்போம் அதை. ஓகே, ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பட்டன் ப்ரெஸ்ட்டுன்னு எனக்கு இங்கே வந்து வருது. ரைட்டா? பட்டன் ப்ரெஸ்ட் 9, 10, 11, 12, 13, 14 எத்தனை பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் அத்தனை எனக்கு வரும். ஓகே, ஸோ இது வந்துட்டு பேசிக்கலி என்னென்னா தேர் இஸ் அ கான்செப்ட் கால்டு சிங்கிள் த்ரெட்டிங், மல்டி த்ரெட்டிங். ஓகேவா? JavaScript அப்படின்றது இட் இஸ் அ சிங்கிள் த்ரெட்டட் லாங்குவேஜ். JavaScript is a single threaded language. Okay, அதாவது it can only execute one task at a time. மல்டி த்ரெட்டிங் அப்படின்னா வந்துட்டு 2 த்ரெட்டு வந்துட்டு 2 விஷயத்தை அட் அ டைமில் அதை வந்து ப்ராசஸ் பண்ணோம், கன்கரண்ட்டாக வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் சிங்கிள் த்ரெட்டட் அப்படின்றது வந்துட்டு ஒரு விஷயத்தை இட் கேன் ஒன்லி டூ ஒன் திங் அட் அ டைமே தவிர 2 விஷயத்தை வந்து அட் அ டைமாக வந்து கன்கரண்ட்டாக அதை ஸோ அதை வந்து அதால் வந்து செய்ய முடியாது. ஓகே, திஸ் இஸ் த கான்செப்ட். இதை நம்ம எப்படி வந்து புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பைத்தானில் பார்த்தீங்கன்னா மல்டி த்ரெட்டிங்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. ஓகேவா?
ஸோ மல்டி த்ரெட்டிங் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்ப்போமா, பிரிண்ட் கியூபு பிரிண்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நார்மல் ப்ரோக்ராமிங்கில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம பிரிண்ட் கியூபுன்னு நம்ம வந்து கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரிண்ட் ஸ்கொயர் நம்ம வந்து கூப்பிட்டோம் அப்படின்னா, முதல்ல எனக்கு இந்த கியூப் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கொயர் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அப்படி தானே? பட் மல்டி த்ரெட்டிங்கில் அப்படி கிடையாது. மல்டி த்ரெட்டிங் அப்படின்றது வந்து என்னென்னா, சீக்வன்ஷியலாக போகாமல் எனக்கு இந்த ஃபங்க்ஷனையும் எனக்கு வந்து லைக் என்ன சொல்கிறது, கன்கரண்ட்டாக எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்கிறது தான் மல்டி த்ரெட்டிங். ஓகேவா? ஸோ T1 அப்படின்றது வந்துட்டு it is a thread for this function, this function, and T2 it is a thread for this function. அப்போ எனக்கு 2 த்ரெட்டையும் எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கப்புறம் கடைசியில் உன்னோட வேலையை முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஜாயின் பண்ணு. எதில் ஜாயின் பண்ணணும்? மெயின் த்ரெட்டில் ஜாயின் பண்ணணும். ஸோ பேசிக்கலி இதுதான் வந்து மெயின் த்ரெட்டு. ஓகேவா? இது வந்து மெயின் த்ரெட் ஆஃப் எக்ஸிக்யூஷன். இது வந்து T1, இது வந்து T2. ஸோ T1ம் T2வும் அதோடைய வேலையை முடிச்சதுக்கப்புறம் பேசிக்கலி மறுபடியும் இந்த மெயினில் வந்து ஜாயின் பண்ணு சொல்கிறோம் நம்ம. ஓகேவா? அண்ட் தென் இந்த ப்ரோக்ராம் வில் பேசிக்கலி எண்ட். ஸோ இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் பண்ண முடியாது. ஏன்னா இட் இஸ் ஹவு இட் இஸ் பீன் டிசைன்டு. ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் டிசைன்ட் இன் அ வே தட் இட் கேன் ஒன்லி ஹேண்டில் ஒன் த்ரெட் அட் அ டைம். ஓகேவா? நான் ஓகேவானே சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து முடிச்சுடுவேன் போல இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது சிங்கிள் த்ரெட்டட் தானே? எஸ், இட் இஸ் அ சிங்கிள் த்ரெட்டட். அப்போ எனக்கு இந்த பட்டனை நான் வந்து ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷனை எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுன்னு நான் சொல்கிறேன், ரைட்டா? இப்போது இந்த சிங்கிள் த்ரெட்டடில் எப்படி நான் அதை வந்து செய்ய முடியும்? யோசித்து பாருங்கள். ஹவு கேன் ஐ இம்ப்ளிமெண்ட் திஸ் ஃபங்க்ஷனாலிட்டி இன் அ சிங்கிள் த்ரெட்டட் அப்ளிகேஷன்? ஏன்னா சிங்கிள் த்ரெட்டட் அப்படின்றது வந்துட்டு லைக் இட் கேன் ஒன்லி எக்ஸிக்யூட் a set of instructions in a thread at a time. 2-3 த்ரெட்டை வந்து லைக் என்ன சொல்கிறது, கன்கரண்ட்டாக அதில் வந்து என்ன பண்ண முடியாது, இட் cannot ரன். ஓகேவா? அப்போது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், அதாவது எனக்கு இந்த ஃபங்க்ஷனை இப்போயே எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணாத, பட் நான் ஒன்ஸ் இதை நான் வந்து ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் சொல்கிறேன் நான். அது வந்துட்டு டிஃபால்ட் சிங்கிள் த்ரெட் அப்ளிகேஷனில் வந்துட்டு இட் இஸ் நாட் பேசிக்கலி பாசிபிள், அப்படி தானே? ஸோ அப்போ ஹவு டஸ் ஜாவாஸ்கிரிப்ட் மேனேஜ் திஸ் அப்படின்றதுக்கு தான் வந்துட்டு இந்த கால்பேக் கியூ. ஸோ இந்த கால்பேக் கியூக்குள்ளே வந்து பேசிக்கலி என்னென்னலாம் வந்து இருக்கும் அப்படின்னா, எனக்கு நான் ஒன்ஸ் இந்த பட்டனை நான் வந்து தொட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கால்பேக் கியூக்குள்ளே போயிடும். இது வந்து நான் என்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், இதுக்கு நான் வந்து பேர் வைக்கல, இது இட்ஸ் அன் அனானிமஸ் ஃபங்க்ஷன். பட் இப்போது நான் பேர் வச்சேன்னா அந்த பேரில் உள்ளே போகும், பட் பேரை வைக்காட்டியும் திஸ் ஃபங்க்ஷன் வில் பேசிக்கலி கோ இன்சைட் திஸ் கால்பேக் கியூ. ஓகேவா? லைக் லெட்ஸ் சே F1 வச்சுப்போம். ஓகேவா? F1 இதே மாதிரி என்கிட்ட ஒரு 10-15 பட்டன் இருக்குன்னு வச்சுப்போம். ஐ ஹேவ் 10 to 15 பட்டன்ஸ். ஓகேவா? அந்த 10 பட்டனை நான் வந்து அட் அ டைமில் வந்து ப்ரெஸ் பண்ணேன்னா அப்போது ஹவு டஸ் ஜாவாஸ்கிரிப்ட் மேனேஜ் திஸ்? அது எப்படி அதால் வந்து மேனேஜ் பண்ண முடியாது? ஏன்னா சிங்கிள் த்ரெட்டடில் இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அது சீக்வன்ஷியலாக தான் போகும். எனக்கு அட் அ டைமில் வந்துட்டு ஐ கேனாட் ப்ரெஸ் மல்டிபிள் பட்டன்ஸ் அட் த சேம் டைம் டு பேசிக்கலி டூ திங்ஸ். ஓகேவா? ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் அ சிங்கிள் த்ரெட்டட். ஐ cannot press multiple buttons at the same time and basically do multiple things at the same time. ஏன்னா it is single threaded. But still, how does JavaScript maintain and manage this? ஸோ அதுதான் ஸோ பேசிக்கலி வந்து அதான் அந்த ஸோ வந்து என்னது இதோடைய கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த பட்டனை நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோடைய ஃபங்க்ஷன் வந்து எனக்கு பேசிக்கலி இந்த கால்பேக் கியூக்குள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய பேர் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா கால்பேக் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அதாவது எனக்கு இப்போயே இந்த ஃபங்க்ஷன் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணாத, ஏதாவது ஒரு ஈவெண்ட் எனக்கு வந்து ட்ரிகர் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பட்டனை நான் வந்து தொட்ட உடனே எனக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு பேசிக்கலி இந்த கால்பேக் கியூக்குள்ளே போயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட இதே மாதிரி ஒரு 10 பட்டன் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா?
1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேவா. என்கிட்ட இதே மாதிரி ஒரு 10 பட்டன் இருக்குது. இந்த 10 பட்டனை நான் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே, இந்த கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு இந்த கால்பேக் க்யூக்குள்ளே போயிட்டே இருக்கும். ஓகேவா, லைக் திஸ் F2 F3 F4 F5 அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்கே எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினில் தான், ரைட்டா. ஏன்னா எந்த கோடாக இருந்தாலும் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினில் உள்ள இந்த கால் ஸ்டாக்கில் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு நான் சொன்னேன், அப்படி தானே. அப்போ அதே மாதிரி தானே வந்து இதுவும் இந்த கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த இன்ஜின்குள்ளே தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த கால்பேக் க்யூவில் இருந்து இந்த இன்ஜினுக்கு ஏதோ ஒன்று அந்த ஃபங்க்ஷன்ஸை தூக்கி இங்கே போடணும், ரைட்டா. அது யார் பண்ணுறான்னா ஈவெண்ட் லூப். இந்த டேர்மை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. இஃப் யூ நோ அபவுட் ஜாவாஸ்கிரிப்ட் இந்த டேர்மை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஈவெண்ட் லூப். ஈவெண்ட் லூப். ஸோ இந்த ஈவெண்ட் லூப்புடைய வேலை வந்து என்ன அப்படின்னா அது கான்ஸ்டண்ட்டாக வந்து பேக்ரவுண்டில் பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த இன்ஜின்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்டாக் இருக்குதா அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் இந்த கால் ஸ்டாக் வந்து எம்டி ஆகிடுச்சு அப்படின்னா, எல்லாமே ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனை தூக்கி உள்ளே வந்து எங்கே போட்டுடும், இதுக்குள்ளே போட்டுடும். அண்ட் த F1 வில் கெட் எக்ஸிக்யூட்டட். அண்ட் ஒன்ஸ் இது வந்து எக்ஸிக்யூட் ஆன முடிச்சதுக்கப்புறம் இந்த இது வந்துட்டு பேசிக்கலி இட் வில் பி பாப்ட் அவுட் ஆஃப் த ஸ்டாக். அண்ட் அடுத்து வந்து F2 வரும். அதே மாதிரி இந்த க்யூவில் உள்ள ஒருத்தங்களும் இதுக்குள்ளே வந்து 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 எக்ஸிக்யூட் ஆகிட்டு போவாங்க. ஓகேவா. ஸோ பேசிக்கலி வந்து என்னன்னா இது இந்த 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 கால்பேக் க்யூன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து உண்டு. அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஏசிங்க்ரனஸ் பிஹேவியர் நம்மளுக்கு வந்து பார்க்க முடியுது. இது ட்ரூலி ஏசிங்க்ரனஸான்னு கேட்டோம் அப்படின்னா அது என்ன சொல்கிறது, இட் இஸ் என்ன சொல்கிறது, இட் இஸ் ஏசிங்க்ரனஸ் பட் இட் இஸ் நாட் மல்டி த்ரெட்டட். ஓகேவா. மல்டி த்ரெட்டட் அப்படின்னா இதே விஷயத்தை நம்ம வந்து என்ன சொல்கிறது, மல்டி த்ரெட்டிங்கில் நம்ம வந்து ஈஸியாக பண்ணலாம். பட் ஆஸ் ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் அ சிங்கிள் த்ரெட்டட் லாங்குவேஜ், நம்மளுக்கு இந்த கால்பேக் க்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் வி கேன் பேசிக்கலி சிமுலேட் த பிஹேவியர் ஆஃப் மல்டி த்ரெட்டட் அப்ளிகேஷன். ஓகேவா. ஸோ இந்த கால் ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்கும்போது இந்த ஈவெண்ட் லூப் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனையும் தூக்கி உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வரும். ஓகேவா. தட்ஸ் பேசிக்கலி ஹவு என்ன சொல்கிறது திங்ஸ் ஒர்க் இன் த ரன் டைம். ஓகே. ஸோ இந்த ரன் டைம் அப்படின்றது வந்து பேசிக்கலி இவ்வளோ தாங்க. ஓகேவா. ஒன்று இதில் மொத்தம் வந்து 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னதுன்னா ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின், இன்னொன்று வந்து என்னதுன்னா வெப் ஏபிஐ, அண்ட் மூணாவது வந்து என்னதுன்னா பேசிக்கலி கால்பேக் க்யூ, நாலாவது வந்து ஈவெண்ட் லூப். இந்த 4ம் சேர்ந்து தான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் பர்ஃபெக்டாக. இதில் இன்ஜின் இல்லைன்னா சுத்தம் ஒன்றுமே செய்ய முடியாது. வெப் ஏபிஐ வந்து இல்லைன்னா டாம் மேனிபுலேஷன் வந்து பண்ண முடியாது. கால்பேக் க்யூ வந்து இல்லைன்னா பட்டனை தொட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. அண்ட் இந்த ஈவெண்ட் லூப் இல்லைன்னா ஒன்றுமே வந்து நடக்காது. ஸோ இந்த எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஓகேவா. இது வந்து ப்ரௌசர் ரன் டைம். அண்ட் நோடில் வந்து இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நம்ம நோடை பற்றி பார்க்க வேண்டாம். நம்ம இப்போதைக்கு லெட்ஸ் கான்சன்ட்ரேட் ஆன் திஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரௌசர் ரன் டைம். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி ஹவு என்ன சொல்கிறது ரன் டைம் பேசிக்கலி ஒர்க்ஸ். ஓகே. ஸோ இப்போ வி ஆர் அட் த எண்ட். பட் இப்போ நம்ம வந்து எண்டுக்கு வந்துவிட்டோம், எண்ட் செக்மெண்ட்டுக்கு வந்துவிட்டோம். நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது வந்து என்னென்னா இது பார்த்துட்டோம்ல. ஓகே. ஸோ நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா இது வந்து இன்னும் இப்போ எவ்வளோ நேரத்துக்கு போயிருக்குது வீடியோ, 39 நிமிஷம். ஓகே. இன்னும் ஒரு 20 நிமிஷம் பேசுவோம். ஓகேவா. 20 நிமிஷத்துக்கு இந்த கிளாஸ் போட்டோம். ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் நோட் திஸ். ஓகேவா. ஒரு சிபியூக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்ன, ஒரு 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 சிபியூக்கு தெரிஞ்சதெல்லாம் 0 1, அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது அதுக்கு. அது ஏன் 0 1 அப்படின்னா வந்துட்டு டிரான்சிஸ்டர்ஸ் தான் பேசிக்காக. ஆனானா 1, ஆஃப் ஆனால் 0. லைக் எல்லாமே வந்துட்டு இட் வில் பேசிக்கலி மூவ் இன். என்ன சொல்கிறது, ஐ எம் நாட் அ ஃபிசிக்ஸ் கை. ஸோ அதனால் அதை பற்றி நான் பேச விரும்பலை. எலக்ட்ரிக்கல் வேவ்ஸா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸா, எஸ்
அதில் ஒரு வேவ் வந்து மேலே போச்சுன்னா வந்துட்டு 1, கீழே போச்சுன்னா 0ம்பாங்க. ஸோ அப்படி மேலே போச்சுன்னா வந்துட்டு இந்த கரண்ட் வந்து உண்டு. ஸோ தட் என்ன சொல்கிறது, மேலே போச்சு அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆகும், கீழே வந்துச்சுன்னா அது வந்து ஆஃப் ஆகும். ஸோ இது மூலியமாக தான் வந்துட்டு பேசிக்கலி இந்த கம்யூனிகேஷன் ஹேப்பன்ஸ். அது 0-1னாலுமே வந்துட்டு 0-1 கேட்டால் நாட் இன் அ ஃபிசிக்கல் சென்ஸ், பட் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ் அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகிறது தான் வந்துட்டு CPU வில் பேசிக்கலி என்ன சொல்கிறது, பேசிக்கலி சி அண்ட் இட் வில் டூ த டிசிஷன்ஸ் அண்ட் த டாஸ்க்ஸ். ஸோ சிபியூக்கு எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சது என்ன அப்படின்னா நம்ம இங்கே வந்து பார்த்த மாதிரி 0s and 1s தான். அப்போது இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோட் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு வந்து கோடாக இருந்தாலும் சிபியூக்கு இட் இஸ் ஜஸ்ட் அ டெக்ஸ்ட், அப்படி தானே. அதால் ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து புரிஞ்சிக்க முடியாது. அண்ட் பைத்தான், ஸோ எய்தர் C++, பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், கோ ஆர் எனி அதர் லாங்குவேஜஸ் எதையுமே வந்துட்டு சிபியூவால் புரிஞ்சிக்க முடியாது unless and until it is converted into binary form, அப்படி தானே. பைனரியாக மாற்றுற வரைக்கும் the CPU cannot understand what the junk is in the code, ஓகேவா. அப்போ யாரோ ஒருத்தங்க வந்துட்டு இந்த கோட் எல்லாத்தையுமே வந்துட்டு பைனரியாக மாற்றணும் இல்லவா, மிஷின் நாய் கற்றுது பின்னாடி. ஓகே, ஸோ யாரோ ஒருத்தங்க வந்துட்டு இந்த 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 கோட் எல்லாத்தையுமே வந்துட்டு மிஷின் கோடை மாற்றணும் அல்லவா. அது யார் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் வந்துட்டு ஜேஐடின்னு சொல்லுவோம், ஜிட்டு. நம்ம சியில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கம்பைலர்னு சொல்லுவோம். பைத்தானில் பார்த்தோம்னா வந்து நம்ம சொல்லுவோம் வி வுட் ஹாவ் சீன், நம்ம வந்து பார்த்தது இன்டர்பிரட்டர், அப்படி தானே. லைக் சியில் வந்துட்டு கம்பைலர், ஓகேவா, அண்ட் பைத்தானில் வந்துட்டு இன்டர்பிரட்டர், அப்படி தானே. பட் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து there is something called ஜிட்டு. இந்த ஜிட் அப்படின்றது வந்து என்னென்னா இட் இஸ் அன் கலவைங்க. அது வந்து ஒரு கலவை, அது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர். அப்போ கம்பைலர்னால் என்னது, இன்டர்பிரட்டர்னால் என்னதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஐடியா இருந்தால் தானே நம்மளுக்கு வந்து இது புரியும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல கம்பைலரையும் இன்டர்பிரட்டரையும் பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் இந்த ஜிட்டை பார்த்தா நம்மளுக்கு வந்து நல்லா புரியும், ஓகேவா. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதாவது சீனா கம்பைலர் தான், பைத்தான்னா இன்டர்பிரட்டர் தான் சொல்லிட்டு. தட் இஸ் நாட் த கேஸ். ஸோ பைத்தான் இஸ் அ லாங்குவேஜ் விச் கேன் பி இம்ப்ளிமெண்டட் இன் வேரியஸ் வேஸ். பைத்தானை வந்துட்டு இன்டர்பிரட்டர் மூலியமாக தான் பண்ணணும்னு கிடையாது, ஜிட்டை வச்சும் பண்ணலாம். சியை வந்து கம்பைலரை வச்சு தான் பண்ணணும்னு கிடையாது, இன்டர்பிரட்டரை வச்சும் பண்ணலாம். ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் த திங் தட் மேட்டர்ஸ் த மோஸ்ட். இங்கே லாங்குவேஜ் இங்கே வந்து பிரச்சனை கிடையாது, அந்த லாங்குவேஜை அவங்க எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் python.org போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் பேசிக்கலி சி என்ன சொல்கிறது, அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தோம்னா சி பைத்தான்னு இருக்கும். இங்கே தான் போட்டிருக்காங்க சி பைத்தான்ட்டு, போடலை. சி பைத்தான் இங்கே போடலை, பட் இதோடைய இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து 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 அது எப்படி இருக்கும்னா சி பைத்தானாக தான் இருக்கும். இங்கே போட்டிருக்கானா சி பைத்தான்ட்டு, இங்கேயும் போடலையா. இது எங்கேயோ நான் பார்ப்பேன், நான் எங்கே பார்ப்பேன்னு தெரில. அபவுட்டுக்குள்ளே ஓகே. ஸோ நீங்கள் சி பைத்தான் இம்ப்ளிமெண்டேஷன் இங்கே போட்டு பார்த்தீங்கனாலே யூ கேன் ஃபைண்ட் அவுட் மெனி திங்ஸ். சி பைத்தான் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சி பைத்தான். ஸோ இதைத்தான் நம்ம வந்து பேசிக்கலி எல்லாருமே நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த சி பைத்தான் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் பேசிக்கலி அன் இன்டர்பிரட்டட் வெர்ஷன் ஆஃப் பைத்தான். சியை வச்சு பில்ட் பண்ணப்பட்ட ஒரு பைத்தான் அண்ட் இட் இஸ் அன் இன்டர்பிரட்டட் வெர்ஷன் ஆஃப் பைத்தான். அதே மாதிரி பிஒய் பைத்தான் சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க. பிஒய் பைத்தான் ஜெட்டுன்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா ஓகே. ஸோ இது வந்து பைத்தான் லாங்குவேஜ் தான், ஆனால் அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் என்னவோ வேறு. ஜிட்டை வச்சு அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. பிஒய் வித் ஜிட்டு பெஞ்ச் மார்க் நார்மலைஸ் டு சி பைத்தான், ஸ்மாலர் இஸ் பெட்டர். ஓகே, ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து லேட்டஸ்ட்டு, இது வந்து சி பைத்தான், ஓகேவா. ஸோ இதிலேயே உங்களால் வந்து பார்க்க முடியுது பெஞ்ச் மார்க் வந்து என்னென்ன அதில் வந்து என்னென்ன வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பைத்தான் அப்படின்றதுனாலே வந்துட்டு இன்டர்பிரட்டர் தான் சொல்லிட்டு அது வந்து கிடையாது.
பைத்தான் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் விச் கேன் பி இம்ப்ளிமெண்டட் வித் மல்டிபிள் வேஸ். ஓகேவா? அதே மாதிரி வந்துட்டு சியை வந்து இன்டர்பிரட்டர் வச்சு பண்ணுவாங்களான்னு தெரில எனக்கு. சி இன்டர்பிரட்டர் implementation, C interpreter implementation. C is often implemented as a compiler, but there are also several C interpreters. ஓ, ஜஸ்ட் இன் டைம்லாம் இருக்குதா? சூப்பர். ஸோ தான் நான் சொல்கிறேன் நானே, ஒரு 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 லாங்குவேஜ் அப்படின்றது வந்துட்டு ஜஸ்ட் அ லாங்குவேஜ் தான். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றது தான் இஸ் வாட் மேட்டர்ஸ் த மோஸ்ட். நம்ம வந்து பை டிஃபால்ட்டாக வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் யூசஸ் சி அஸ் அ கம்பைலர் அண்ட் பைத்தான் அஸ் இன்டர்பிரட்டரை தவிர. ஸோ லைக் என்ன சொல்கிறது, லைக் தே யூஸ், அதனால வந்துட்டு பைத்தான் கெனாட் பி யூஸ்ட் அஸ் ஜிட்டு, பைத்தான் கெனாட் சி கெனாட் பி யூஸ்ட் அஸ் அ ஜிட்னு சொல்லிட்டு இங்கே வந்து இல்லை. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் யூஸ் சி அஸ் அ கம்பைலரே தவிர சி ஆஸ் அ ஜிட்டுன்றது ஒரு கான்செப்டே இல்லை, நம்மளால இது பண்ண முடியாது, சொல்லிட முடியாது. ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இதை நான் சொல்லணுன்றதே சொல்லிட்டேன். ஸோ சி அப்போ வந்து கம்பைலர்னா என்னது, இன்டர்பிரட்டர்னா என்னது? ஓகேவா? ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்மளாம் காலேஜில் கம்பைலர் அப்படின்னா வந்துட்டு நான் சொல்கிறேன், இந்த ஒரு நாட் அ மிஸ்கன்செப்ஷன், பட் இது ஒரு மனப்பாடம்னு சொல்லலாமா? லைக் கம்பைலர் அப்படின்றது வந்துட்டு இட் வில் பேசிக்கலி த்ரோ ஆல் த எரர்ஸ் அட் ஒன்ஸ். அதே இது இப்போ இன்டர்பிரட்டர் அப்படின்னா இட் வில் பி த்ரோவிங் த எரர்ஸ், it will be checking line by line and throws the first error. ஸோ நம்மளுடைய மக்கள்லாம் வந்துட்டு, நம்மளோட ஆட்கள்லாம் வந்துட்டு இதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றுமே அதை பற்றி தெரியாது. கம்பைலர்னால் இவ்வளோ தான். கம்பைலர்னால் வந்துட்டு மொத்தமாக பார்க்கும். லைக் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸோட மைண்ட் செட் வந்து என்னவாக இருக்கும்னா, இந்த எரர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எரர்ஸ் வந்து எப்படி வருது, மொத்தமாக வந்தால் கம்பைலரு, ஒன்று ஒன்றா வந்தால் இன்டர்பிரட்டர். ஸோ இதை தாண்டி வந்துட்டு அவங்களால வேறு எதையுமே யோசிக்க முடியாது. ஸோ ஏன்னா சொல்லிக் கொடுத்த விதம் அப்படி. கம்பைலர் அப்படின்றது, இந்த எரர்ஸ் வந்து எதுக்கு மொத்தமாக வருதுன்றதை பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ கம்பைலருக்கு மொத்தம் 2 ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க. ஓகேவா? கம்பைலர் ஹேஸ் 2 ஸ்டெப்ஸ். இந்த 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 இது இந்த லிங்கரை பற்றிலாம் நான் வந்து பேசலை, லைக் ஜென்ரலாக நான் பேசிட்டு இருக்கேன். நான் லிங்கரை பற்றி பேசினா இன்னும் கொஞ்சம் வந்து டீப்பாக போகணும், பட் அதுக்கு நான் வரல. ஃபஸ்ட்டு வந்துட்டு சோர்ஸ் கோடு இருக்கா? சோர்ஸ் கோட் will basically be transformed into machine code. அது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக இருக்கும், exe ஃபைலாக இருக்கும் அது பேசிக்காக. அண்ட் அது வந்து இட் வில் பேசிக்கலி பி எக்ஸிக்யூட்டட் பை த CPU. ஸோ இதில் மொத்தம் வந்து 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல்ல வந்துட்டு சோர்ஸ் கோடு வந்து மிஷின் கோடாக மாறணும், அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த மிஷின் கோடை வந்து CPU போய் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இதை நீங்கள் கண்ணால் பார்க்கணும்னா வெயிட் அ செகண்ட், இங்கே நான் காமிச்சிடுறேன். hello.c இதுலேயுமே வந்துட்டு நம்மளோட ஆட்கள் வந்து முக்கால்வாசி பேர் என்ன சொல்கிறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருக்காங்க. அதை நான் என்ன சொல்கிறேன், நான் include stdio.h. ஓகே, மெயின். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு printf ஹலோ, சும்மா ஹலோவல் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இங்கே வந்துட்டு gcc hello.c. இவ்வளோ லேட் ஆகுது. இவ்வளோ லேட் ஆகுது. அட எதுக்கு எவ்வளோ லேட் ஆச்சு தெரில. நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணுவோம், /error கொடுப்போம். ஓகே, இங்கே முக்கால்வாசி பேருக்கு இந்த /error என்னன்னே தெரியாமல் அவங்க வந்து யூஸ் பண்ணிருந்துருப்பாங்க. அதுதான் உண்மை பேசிக்காக. ஓகே, அப்போது இந்த /error என்னது அப்படின்னா, இட் இஸ் பேசிக்கலி an executable ஃபைல்
டாட் சி மாதிரி இதுவும் ஒரு ஃபைல் தான்யா. இப்போ டாட் சியில் வந்து என்ன இருக்கும், நம்மளுடைய ஆக்சுவல் சோர்ஸ் கோடு இருக்கும். அதே மாதிரி இந்த a.outல என்ன இருக்கும், மெஷின் கோடு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மெஷின் கோடை வந்துட்டு நம்ம டாட் ஸ்லாஷ் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா திஸ் இஸ் அ கமாண்ட் பேசிக்கலி யூஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் எ ஃபைல். ஸோ பேசிக்கலி எனக்கு a.outன்ற ஃபைலை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்கிறேன் நான். புரியுதா? அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மீனிங். இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பட் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்மளுக்கு யாரும் டீச் பண்ணுறது கிடையாது. இது ஸோ லைக் என்ன சொல்கிறது, முக்கால்வாசி பேர் வந்து என்னென்ன அவங்க வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா, இது ஒரு கமாண்டு, இந்த கமாண்டை போட்டு எனக்கு அந்த ஆன்சர் வரும், அவ்வளோதான். இது ஸோ லைக் பேசிக்கலி முதல்ல வந்து நான் ஜிசிசி பண்ணணும், ஜிசிசி ஹலோ டாட் சி நான் வந்து பண்ணணும். பண்ணிட்டதுக்கப்புறம் நான் வந்து டாட் ஸ்லாஷ் .out நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ஆன்சர் வரும். இப்படி நான் போட்டால் ஆன்சர் வரும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஐ டோன்ட் நோ. ஸோ என்ன சொல்கிறது, ஐ டோன்ட் நோ எனிதிங் மோர் தென் தட். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறதுனா லேர்னிங். ஓகேவா? எனக்கு இந்த டாட் ஸ்லாஷ் .out சொல்லிட்டு போட்டால் எனக்கு ஆன்சர் வரும்ன்றது இங்கேருந்து மேட்டர் கிடையாது. எதுக்கு நான் டாட் ஸ்லாஷ் .out நான் வந்து போடுறேன், வாட் இஸ் த மீனிங் பிஹைண்ட் இட், இதுதான் வந்து ஆக்சுவலான இது. சரி லேர்னிங். இப்போது இந்த ஃபைலை நான் வந்து அழிச்சிடுறேன். ஓகேவா? அழிச்சிட்டு ஜஸ்ட் நோட்டிஸ் திஸ், நான் ஒன்ஸ் இந்த கோடை வந்து கம்பைல் பண்ணினதுக்கப்புறம் அடுத்த செகண்டே இங்கே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபைல் எனக்கு வந்து இல்லை. கம்பைல் பண்ணினதுக்கப்புறம் அடுத்த செகண்டே இட் ஜென்ரேட்டட் அ ஃபைல் ஹியர். இதுக்குள்ளே நான் போனேன் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே வந்துட்டு பேசிக்கலி மெஷின் கோடு தான், பைட் கோடு இது பேசிக்காக. ஓகேவா? பைட் கோடு. ஸோ இந்த பைட் கோடை வந்துட்டு யாரால் மட்டும்தான் அந்த வாசிக்க முடியும் அப்படின்னா CPU. அப்போது இந்த ஃபைல் தான் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் த சி கோட், அப்படி தானே? இப்போது நான் வந்துட்டு லெட் மீ டூ சம்திங் டிஃப்ரெண்ட். gcco vikash.out or simply vikash hello.c. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வந்துட்டு எனக்கு a.outனு எனக்கு வந்து இருந்துச்சு. இப்போ எனக்கு விகாஷ்னு இருக்குது. ஏன்னா ஒரு இது வந்து பேசிக்கலி ஒரு ஃபைலுக்கு ரீநேம் பண்ண முடியுமா, ஃபைலுக்கு நம்மளால் வந்து நேம் வைக்க முடியுமா, நேம் நம்மளால் வந்து மாற்ற முடியும் தானே. அதை தான் இங்கே வந்து பண்ணியிருக்கேன். டிஃபால்ட் நேம் வந்து a.out, இதுக்கு நான் நேம் மாற்றிட்டு விகாஷ் நான் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், எனக்கு விகாஷை வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறேன், எனக்கு ஆகுது. சிம்பிள். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இதோடைய மீனிங் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இதோடைய மீனிங் புரிஞ்சிடும். எதுக்கு வந்துட்டு எரர்ஸ் எல்லாத்தையுமே அட் அ டைம் வந்து எனக்கு வந்து த்ரோ பண்ணுது அப்படின்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அகெயின் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த மிஷின் கோடை மொத்தமாக வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிடுது முதலேவும், ரைட்டா? இந்த சோர்ஸ் கோடுக்கு மெஷின் கோடை அது மொத்தமாக ஜென்ரேட் பண்ணிடுது. அது மொத்தமாக வந்து பண்ணினதுனால தான் இட் கேன் பேசிக்கலி த்ரோ ஆல் த எரர்ஸ் அட் ஒன்ஸ். இது லைன் பை லைனாக வந்து வாசிச்சிச்சு அப்படின்னா இட் கெனாட். அந்த எரரை வந்து என்கவுண்டர் பண்ண அடுத்த செகண்டே வந்து நிப்பாட்டிட்டு அதை மட்டும் எனக்கு வந்து த்ரோ பண்ணும், லைக் பைத்தான். பட் இது அப்படி கிடையாது. இட் இஸ் அ கம்பைலர். எனக்கு மிஷின் கோடை வந்துட்டு முதலையே எனக்கு வந்து என்ன ஆகிடும், எனக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் வச்சு எல்லாமே. இப்போ நீங்கள் AOT கம்பைலர் சி ஷார்ப் இல்லை சீனே போடுவோம். ஸோ இந்த அஹெட் ஆஃப் டைம் கம்பைலர் சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அஹெட் ஆஃப் டைம் தான் நம்மளுக்கு சீல நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. நம்ம சீல யூஸ் பண்ணக்கூடிய கம்பைலர் வந்து என்னதுன்னா அஹெட் ஆஃப் டைம். அதாவது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த மிஷின் கோட் ஜென்ரேட் ஆகிடும். அஹெட் ஆஃப் டைம், அஹெட் ஆஃப் த எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு மிஷின் கோட் வந்து ஜென்ரேட் ஆகிடும் இந்த ஃபைல். ஸோ அஹெட் ஆஃப் டைம். ஸோ இதுதான் வந்து நம்ம AOT கம்பைலர் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி வாட் அ கம்பைலர் இஸ். அப்போது இன்டர்பிரட்டர்னு இருக்குது. அது என்னது? நம்ம பைத்தானுக்கு இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுறோம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து காட்டுறேன். பைத்தான் கம்பைலர் இம்ப்ளிமெண்டேஷன் இதை பெருசாக யாருமே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க.
கம்பைலரை வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணணும்னு வந்து சொல்லியிருப்பான், ஹவு டு டிசைன் அ கம்பைலரை வந்து சொல்லியிருப்பான். பட் பைத்தானுடைய கம்பைலர் இம்ப்ளிமெண்டேஷனை எவனும் பண்ணியிருக்க மாட்டான். பில்டிங் எ பைத்தான் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டரை வந்து உட்காந்து பண்ணிருப்பான் உட்காந்து, ஓகேவா. பட் யாருமே வந்துட்டு பைத்தானுக்கு எப்படி வந்து ஜிட் இருந்துச்சோ அதே மாதிரி பைத்தானுக்கு கம்பைலர் எவனும் வந்து பண்ணியிருக்க மாட்டான். ஓ பைத்தான் கம்பைலர் ரிட்டன் இன் பைத்தான், நான் அதை சொல்லலை. ஐ நீட் தட் ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் லைக் ஜிட். நம்ம வந்து எப்படி இங்கே வந்து பிஒய் பார்த்தோமோ, பிஒய் பைத்தான் ஜிட்டை பார்த்தோமோ, இந்த மாதிரி வந்து யாருமே வந்துட்டு பைத்தானுக்கு கம்பைலரை எழுதியிருக்க மாட்டாங்க. அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் நான், ஓகேவா. ஓகே, நீங்கள் இங்கே தேடி பார்த்தாலுமே உங்களுக்கு இங்கே வந்து கிடைக்காது. அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் நான், ஓகேவா. பைத்தான் இஸ் டைனமிக்கலி டைப்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், அப்படி தானே. டைனமிக் டைப்பிங் அப்படின்னா என்னதுங்க? ஸோ டைனமிக் டைப்பிங் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ஒரு வேரியபிளுக்கு நான் இந்த டேட்டா டைப்பில் தான் நான் வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறேன் நான் சொல்லாமல் எனக்கு ரன் டைமில் அது டைனாமிக்காக மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு இதுவும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு hi.py வைக்கிறேன், hi.py. இப்போ வந்து இப்போ வந்து x is equal to 10, print x is equal to hello world, செமிகாலன் வராது, print x. இப்போ if I run this, okay, if I run this python 3 hi.py, okay, if I run this எனக்கு இங்கே ஒர்க் ஆகுது. ஏன்னா பைத்தான் இஸ் நாட் ஸ்ட்ராங்லி டைப்ட் லாங்குவேஜ், இட் இஸ் அ டைனமிக்லி டைப்ட் லாங்குவேஜ். ஸ்ட்ராங்லி டைப்ட் அப்படின்னா இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு நீ இந்த டேட்டா டைப் தாண்டா ஸ்டோர் பண்ணணும்னு நான் சொன்னேன்னா இட் ஸ்ட்ராங்லி டைப்ட். பட் இங்கே அப்படி கிடையாது. எனக்கு ரன் டைமில் முதல்ல எனக்கு வந்து எக்ஸுக்கு வந்து என்ன இருக்குது, இன்டீஜர் இருக்குது. அடுத்து ரன் டைமில் இது வந்து மாறுதா, எப்படி மாறுது, இன்டீஜர் டு ஸ்ட்ரிங்கு. ஸோ இது வந்துட்டு இட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் கம்பைலர்ஸ், ஓகேவா. கம்பைலர்ஸால் இதை வந்துட்டு தே கேனாட் பேசிக்கலி ஆப்டிமைஸ் இட். நான் என்ன சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போது ஒன்றும் இல்லை. ஸோ கம்பைலர்ஸ் வந்து பேசிக்கலி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இதான் வந்து சோர்ஸ் கோடு வச்சுப்போம். ஸோ இதான் வந்து சோர்ஸ் கோடு, இது வந்து சியோட சோர்ஸ் கோடு வச்சுப்போம், ஓகேவா. இதுதான் வந்து சோர்ஸ் கோட். மணி என்ன இப்போ, ஓகே இப்போ தான் ஆகுது. இது வந்துட்டு சியோட சோர்ஸ் கோடு. சி வந்துட்டு இஸ் அ ஸ்ட்ராங்லி டைப் லாங்குவேஜ், அப்படி தானே. சி இஸ் அ ஸ்ட்ராங்லி டைப் லாங்குவேஜ். இப்போ வந்து இன்ட்னா நீ இன்ட்டு தானே ஸ்டோர் பண்ணணும், இது பண்ணுவோம், ஓகேவா. எக்ஸாம்பிளுக்கு இன்ட் ஏன்னு வச்சுப்போம், ஓகேவா. இன்ட் ஏ. அப்போது ஏன்ற வேரியபிள் இன்டீஜராக தான் இருக்கணும், அதோடைய இது வந்து மாறக்கூடாது. அப்போது கம்பைலர் வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா, அந்த மிஷின் கோடை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மொத்த கோடையும் ஸ்கேன் பண்ணும். அப்படி ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா தான் அதை வந்து மிஷின் கோடாக மாற்றும். அப்படி ஸ்கேன் பண்ணும்போது அது இட் வில் பேசிக்கலி நோ தட் ஏவுடைய வேல்யூ, ஏவுடைய இது இருக்குல்ல, என்னது டேட்டா டைப் வந்து இன்டீஜராக தான் இருக்கும். ஸோ அதோடைய மிஷின் கோடை நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிப்பேன், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு என்ன பண்ணிப்பேன், அந்த சிபியூக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து இது பண்ணிப்பேன். லைக் என்ன சொல்கிறதுனா, இஃப் யூ நோ அபவுட் அசம்பிளி, உங்களுக்கு இது நான் அது லோவாக போயிட்டுருக்கேன் நான். அசம்பிளி பார்த்தோம், ஐயோ சாரி அசம்பிளி வந்துட்டு x86 பார்ப்போமா. அப்போ x86. ஸோ அசம்பிளி தான் வந்துட்டு இட்ஸ் பேசிக்கலி இந்த மிஷின் கோட். இது வந்து பேசிக்கலி என்னதுன்னா ஹியூமன் ரீடபிள் மிஷின் கோட். திஸ் இஸ் வாட் இஸ் பேசிக்கலி ஃபிட் இன் டு த சிபியூ டைரக்ட்லி. அப்படியேவும் இதெல்லாமே வந்துட்டு ஒரு காலத்தில் உட்காந்து இந்த அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸு, அப்புறம் ஃபார் லூப்பில் அதில் நான் அது பண்ணியிருக்கேன். நான் ஃபார் லூப்லாம் பண்ணியிருக்கேன். எந்த சிபியூக்குனா வந்துட்டு சிபியூ 8086 நான் அதை பண்ணியிருக்கேன். 8086 அசம்பிளி இதுக்கு நான் அதை பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் ஃபார் லூப்லாம் நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் நான், குட் ஓல்ட் டேஸ். இப்போ அதெல்லாம் மறந்துட்டேன், எப்படி பண்ணணும்னு நான் அதை மறந்துட்டேன். பட் ஸ்டில் ஐ நோ த கான்செப்ட். பட் அந்த சின்டாக்ஸ் அதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் மண்டே ஓட்டு விற்கிது இப்போ. பட் ஃபார் லூப் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேங்க அசம்பிளியில், சும்மா அதெல்லாம். ஓகே,
ஸோ இது இந்த அசம்பிளி தான் வந்துட்டு இட் இஸ் பேசிக்கலி பீயிங் டைரக்ட்லி ஃபிட் இன் டு த சிபியூ. ஓகேவா? ஸோ எதுக்கு இங்கே வந்து நான் டைனாமிக்கில் டைப்டுக்கா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஏன்ற அந்த வேரியபிள் வந்து இன்டீஜராக இருந்துச்சுன்னா இந்த அசம்பிளி கோடை பேசிக்காக இந்த அசம்பிளி கோடை அந்த ஏன்ற வேரியபிளுக்கு இன்டீஜருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அசம்பிளி கோடை அது வந்து ஜென்ரேட் பண்ணும். இப்படி தானே? ஓகேவா? புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? இந்த அசம்பிளி வில் பேசிக்கலி பி டிஃபரிங் ஃப்ரம் மல்டிபிள் ஆர்கிடெக்சர்ஸ். இப்போ வந்து ஆர்ம் ஆர்கிடெக்சருக்கு அது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், x86க்கு அது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், நான் வந்து யூஸ் பண்ண 8086க்கு அது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சிபியூ ஆர்கிடெக்சருக்கும் வந்து புரியிற மாதிரியான ஒரு அசம்பிளி நம்ம வந்து எழுதினா தான் அது வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகும். அப்போது ஏ அப்படின்ற அந்த ஒரு வேரியபிளுக்கு நான் இன்டீஜர்ன்ற அந்த ஒரு டேட்டா டைப் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா கம்பைலர் வில் நோ, ஓகே ஏ வந்து இன்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ ஐ கேன் ஜென்ரேட் அன் அசம்பிளி கோட் ஸ்பெசிஃபிக் டு தட் டேட்டா டைப் ஃபார் ஏ. ஏக்கு வந்து இன்டீஜராக தான் இருக்க போகுது, ஐ நோ தட். ஸோ ஐ கேன் பேசிக்கலி ஜென்ரேட் அண்ட் மெஷின் கோட் ஜஸ்ட் ஃபார் தட் என்ன சொல்கிறது ஒன் திங், என்ன சொல்கிறது, ஏ வந்து இன்டீஜராக தான் இருக்க போகுதுன்ற அந்த ஒரு காம்பினேஷனுக்கு இட் வில் பேசிக்கலி பி ஜெனரேட்டிங் ஏ மிஷின் கோட். அப்போது இந்த மிஷின் கோட் வில் ஒன்லி ஒர்க் இஃப் ஏ இஸ் இன்டீஜர். அப்போது ஏவோடைய டேட்டா டைப் மாறிச்சுன்னா ஒர்க் ஆகாது, ஜோலி முடிஞ்சிடும். புரியுதா? அப்போது அந்த மிஷின் கோட் அதுதான் வந்து அஹெட் ஆஃப் டைம் கம்பைலர் நான் சொன்னேன். நான் அந்த ரன் டைம் வந்து ஸோ அது வந்து ஆகிறதுக்கு முன்னாடியே இட் வில் பேசிக்கலி பி ஜென்ரேட்டிங் த மிஷின் கோடு. அப்போது அந்த மிஷின் கோடு தான் வந்து இட் வில் பி ஃபெட் இன் டு த சிபியூ. அப்போது அந்த மிஷின் கோடு வந்து பேசிக்கலி ஏ ஆஸ் அன் இன்டீஜர் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மிஷின் கோடு அது வந்து ஸோ அது வந்து பேசிக்கலி அது வந்து பில்ட் பண்ணியிருக்கும். அப்போது அந்த மிஷின் கோடு வில் ஒன்லி ஒர்க் இஃப் ஏ இஸ் அன் இன்டீஜர். ஏ மாறிச்சுன்னா ஒர்க் ஆகாது. அப்போது ஜஸ்ட் இமேஜின் திஸ். அப்போது பைத்தானுக்கு வந்தீங்கன்னா முதல்ல எக்ஸ் வந்து இன்ட்டுன்னு இருக்குது, திடீர்னு நான் வந்து எக்ஸை வந்து ஒரு இதாக மாற்றுறேன், ஐ சேஞ்ச் இட் டு ஸ்ட்ரிங்கு. அப்போது ஹவு வில் த கம்பைலர் ஜென்ரேட் த மிஷின் கோட்? யோசிச்சு பாருங்கள். அப்போது கம்பைலர் வந்து பேசிக்கலி என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸுக்கு ஒரு காம்பினேஷனுக்கும் ஒரு இது வந்துடும், எது எழுதணும், ஒரு அசம்பிளி எழுதணும். அதாவது எக்ஸு வந்து இன்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், எக்ஸு வந்து ஸ்ட்ரிங்காக இருந்தால் என்ன பண்ணணும், எக்ஸு வந்து ஃப்ளோட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், எக்ஸ் வந்து டபுளாக இருந்தால் என்ன பண்ணணும், எக்ஸு வந்து ஒரு லிஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், எக்ஸு வந்து ஒரு ஸோ லைக் பேசிக்கலி எக்ஸு வந்து என்னவாக இருந்தால் என்ன பண்ணணுன்றதுக்கு ஒரு காம்பினேஷனுக்குமே வந்து அசம்பிளி வந்து எழுதணும். அண்ட் தட் வில் பி டூ அன்ஆப்டிமைஸ்ட் அண்ட் இட் வில் டேக் அ லாட் ஆஃப் ஸ்பேஸ். புரியுதா? ஒரு காம்பினேஷனுக்குமே வந்து அசம்பிளி கோடு வந்து எழுதிட்டு இருந்தோம் வந்து நம்ம வந்து இது பண்ணிருந்தா என்ன ஆகும், அந்த அசம்பிளி வில் பி ஹியூஜ், அப்படி தானே? அப்போது ஸ்பேஸும் வந்து ரொம்ப அது வந்து அதிகமாகும். அப்போ இட் வில் பேசிக்கலி பி அன்ஆப்டிமைஸ்ட் மிஷின் கோட். அப்படி இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ டைனமிக். ஸோ இதை வந்து எனக்கு வந்து என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு சப்போர்ட் திஸ். எனக்கு அந்த டைனமிக் டைப்பிங் ஃபீச்சர் எனக்கு வந்து இருக்கணும், பட் ஆல்சோ எனக்கு வந்து அன்ஆப்டிமைஸ்டாக எனக்கு வந்து இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இன்டர்பிரட்டர் முடிஞ்சு. அது என்ன பண்ணும், இன்டர்பிரட்டர் வந்துட்டு எனக்கு அஹெட் ஆஃப் டைமாக வந்து இருக்காது. ஜஸ்ட் நோட் மை பாயிண்ட். இன்டர்பிரட்டர் வந்து இட் வில் நாட் பி அஹெட் ஆஃப் டைம். எனக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்துட்டு இந்த இது இருக்குல்ல, என்னது மிஷின் கோட் எனக்கு வந்து இது பண்ணாது. அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதுதான் வந்து பைத்தான் கோட் அப்படின்னா, ஓகே இதுதான் வந்து பைத்தான் கோட் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு லைனுமே ரன் டைமில் தான் எனக்கு பேசிக்கலி இட் வில் பி ஜென்ரேட்டட் இன்டு த மிஷின் கோடு. மிஷின் கோடுன்றதோட மிஷின் லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஏன்னா மிஷின் கோட் அப்படின்றது வந்துட்டு இட் வில் பேசிக்கலி பி அ ஃபைல் ஆஃப் அ கோட், லைக் ஹவு திஸ் திங். ஓகேவா? இதுதான் அந்த மிஷின் கோடுன்னு சொல்லுவோம். மிஷின் கோடுன்றது இட் இஸ் பேசிக்கலி அ ஃபைல். ஸோ இந்த இன்டர்பிரட்டர் வந்து என்ன பண்ணணும்னா இட் வில் பி பேசிக்கலி ஜென்ரேட்டிங் த மிஷின் லாங்குவேஜ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி லைன். எப்போ ரன் டைமில். இதுதான் முக்கியமான ஒரு இது, என்னது ஒரு டிஃப்ரென்ஸு. நம்மளோட கம்பைலர் வந்து அஹெட் ஆஃப் டைம் வந்து இருக்குது, பட் இது வந்துட்டு ரன் டைமில் தான் அந்த ஒரு கோடையும் வந்துட்டு உட்காந்து மாற்றிக்கிட்டு இருக்குது. இதுதான் மிஷின் லாங்குவேஜாக. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ரன் டைமில் தான் அது எல்லாமே ஆகுதுன்றதுனால இட் கேன் அடாப்டில். புரியுது என்ன சொல்கிறேன்? இட் கேன் அடாப்ட்.
எனக்கு இந்த x is equal to integer. அப்போது இந்த மிஷின் கோடு வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். இங்கே கமெண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணுவோம், ஓகே. அண்ட் இது வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். இட் கேன் பேசிக்கலி அடாப்ட். ஏன்னா இந்த விஷயம் எல்லாமே வந்து எங்கே நடக்குதுன்னா ரன் டைமில் எனக்கு வந்து நடக்குதுன்றதுனால மை இன்டர்பிரட்டர் கேன் அடாப்ட் டு தீஸ் சேஞ்சஸ், பட் கம்பைலர் கேனாட். ஏன்னா அது வந்து எக்ஸிக்யூஷனில் அது வந்து நடக்கலை, அஹெட் ஆஃப் டைமில் அது வந்து நடக்குது. புரியுதா? இதுதான் வந்து லைக் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அன் இன்டர்பிரட்டர் அண்ட் அ கம்பைலர். எல்லாருமே வந்துட்டு இந்த டெப்த்துக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் காலேஜ்லேயுமே கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. எனக்கு என்ன சொல்கிறேன், காலேஜ் எனக்கு வந்து பிடிக்கலங்க, சொல்லிக் கொடுக்குற விதம் எதுவுமே சரியில்லை. ஓகே ஃபைன், நம்ம இங்கே வந்து மேட்டருக்கு வருவோம். அண்ட் இது வந்துட்டு இங்கே ஹலோ வேர்ல்டு. ஓகே, ஸோ இந்த இன்டர்பிரட்டர் வந்து எனக்கு ரன் டைமில் எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுனால இட் கேன் அடாப்ட் டு தோஸ் சேஞ்சஸ் அண்ட் இட் கேன் ஒர்க் சீம்லெஸ்லி. பட் இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, இன்டர்பிரட்டர் வந்து கம்பைலரோட படு மோசமாக ஸ்லோவாக இருக்கும். ஆமாம், சி நீங்கள் பைத்தான் இஸ் ஸ்லோவர் தேன் சி. இது நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க தெரில. பட் பைத்தான் இஸ் டூ ஸ்லோவர் தேன் சி. அதுக்கான காரணம் வந்து என்னன்னா, முக்கியமானது பைத்தான் இஸ் an interpreted language while C is a compiled language. This means that Python code is not converted into machine code until it's run, while C code is converted into machine code before it is run. This makes C code run faster than Python code. இவன் வந்து என்ன சொல்ல வரான் அப்படின்னா, எனக்கு சி வந்துட்டு பேசிக்கலி எனக்கு மிஷின் கோடு ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி எனக்கு வந்து இது பண்ணிடுச்சு, அப்படி தானே? சி வந்து எனக்கு ஆல்ரெடி இட் ஜென்ரேட் த மிஷின் கோடு. ஸோ மிஷின் கோடை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் தேவையில்ல. அது எனக்கு சியில் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுச்சு. ரன் டைமில் எனக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன தான் மட்டும் அப்படின்னா, எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும்தான். இந்த மிஷின் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும்தான் சியோடைய ரன் டைம் வேலை. பட் பைத்தானோடைய ரன் டைம் மேலே அப்படி கிடையாது. ரன் டைம்லேயே அது வந்து சேஞ்சும் பண்ணணும், ப்ளஸ் அட் த சேம் டைம் ரன்னும் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ஓவர் ஹெட் வேலை, 2 வேலை எனக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு பைத்தான் இஸ் an interpreted languageன்றதுனால இட் பேசிக்கலி சக்ஸ் அட் த ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இது மட்டும் இல்லை, பிஹெச்பியும் சரி இதுவும் சரி எல்லாமே வந்து ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா தே ஆர் interpreted languages. இப்போ தான் நம்ம வரோம் ஜிட்டுக்கு. ஜிட்டுனா என்னதை பார்ப்போம்னா, வாட் இஸ் ஜிட்? ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் ஜிட். அப்போது கம்பைலரும் வந்துட்டு இப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜாக இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ ஸ்லோவாக இருந்திருக்கும். அது வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, ரன் டைமில் அது வந்து ஒரு லைனை இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்கும். அப்போ எனக்கு ஒரு மேப் இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் கூகுள் மேப் இருக்குன்னு வச்சுப்போம். கூகுள் மேப்ஸ், இப்போ எனக்கு கூகுள் மேப்ஸில் எனக்கு நான் இஃப் ஐ ட்ராக் இட், ஓகேவா, இஃப் ஐ பேசிக்கலி ட்ராக் இட், எனக்கு வந்துட்டு எனக்கு சீம்லெஸ்ஸாக எனக்கு வந்து எல்லாமே எனக்கு வந்து இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, அப்படி தானே? ஸ்மூத்தாக இருக்குது எனக்கு. ஸோ இந்த பேசிக்கலி இந்த ட்ராக்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. பட் இப்போ இது இன்டர்பிரட்டராக இருந்துச்சு அப்படின்னா, நான் ட்ராக் பண்ணுறப்ப தான் அது வந்து மிஷின் கோடாகவே மாற்றிடும். புரியுதா? நான் எப்போ நான் ட்ராக் பண்ணுறேனோ அப்போ தான் ஜாவா ஸ்கிரிப்டோடைய கோடு வந்து மிஷின் கோடாகவே மாறும். புரியுதா நான் வந்து என்ன சொல்கிறேன்ட்டு? இன்டர்பிரட்டராக இருந்துச்சுன்னா எனக்கு ரன் டைமில் தான் மிஷின் கோடாக மாறும். நான் ட்ராக் பண்ணும்போது தான் அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு எனக்கு அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வந்து மிஷின் கோடாக மாறும். அப்போ ஜஸ்ட் இமேஜின் ஹவு ஸ்லோ தேட் வுட் பி. அப்போ எனக்கு இவ்வளோ ஸ்மூத்தான ஸ்க்ரோலிங் எனக்கு வந்து இருக்காது, லேகியாக இருக்கும், பக்கியாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி வேண்டாம். அண்டு ஜாவா ஸ்கிரிப்டை வந்து கம்பைல் பண்ணியும் பண்ண முடியாது, அது வந்து ஒரு பெரிய கதை. ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கம்பைல் பண்ணியும் பண்ண முடியாது, ப்ளஸ் இன்டர்பிரட்டராக வச்சு பண்ணாலும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்போது இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா, இந்த ரெண்டுமே சேர்ந்து பிறந்த குழந்தை தான் ஜிட்டு. ஸோ ஓகே, அதை பற்றி பார்ப்போம் இப்போ. ஓகேவா, நைஸ். இவ்வளோ கதை சொன்னது எல்லாமே வந்து எதுக்குன்னா இந்த ஜிட்டை படிக்கிறதுக்கு தாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஜிட்டுடைய வேலை வந்து என்னன்னா, ஓகே, இந்த ஜிட்டு வந்து பேசிக்கலி அஹெட் ஆஃப் டைம் கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் டு நோட் இஸ் இட் இஸ் நாட் அஹெட் ஆஃப் டைம். இட் இஸ் நாட் அஹெட் ஆஃப் டைம். ஓகே, ஜிட் இஸ் நாட் அஹெட் ஆஃப் டைம். இது வந்துட்டு மிஷின் கோடாக எப்போ மாறும்னா இந்த ரன் டைம். இட் வில் பி கன்வெர்டட் இன்டு மெஷின் கோட் இன் த ரன் டைம். ஓகே, ஐயோ
கோடை சேவ் பண்ணுறது மாதிரி நான் இதையே சேவ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அப்போது இதுக்கும் இன்டர்பிரட்டருக்கும் என்னடா வித்தியாசம் நீங்கள் வந்து கேட்பீங்க. அதுக்கான ஒரே வித்தியாசம் வந்து என்ன அப்படின்னா, இப்போது இன்டர்பிரட்டர் வந்து ஒரு லைனாக அது வந்து மாற்றிக்கிட்டு இருக்குமா. நம்ம வந்து இங்கே என்ன பார்த்தோம், இன்டர்பிரட்டர் வந்து எனக்கு ஒரு லைனாக எனக்கு மாற்றிக்கிட்டு இருக்கும். ரன் டைமில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு லைனாக மாற்றும். ஆனால் ஜிட் அப்படி பண்ணாமல் எனக்கு ரன் டைமில் இந்த மொத்த கோடையுமே எனக்கு மெஷின் கோடாக மாற்றிடுங்க. ஓகேவா? ஜஸ்ட் இமேஜின், இதை தான் ஜிட்டுன்னு வச்சுப்போம். ஓகேவா? இதுதான் ஜிட்டு, இதுக்குள்ளே இருக்கிற ஒரு கோடு ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வச்சுப்போம். ஓகேவா? இந்த ஒரு கோடையுமே வந்துட்டு ஒரு லைனாக மாற்றாமல், அன்லைக் அண்ட் இன்டர்பிரட்டர், லைக் கம்பைலர் இந்த மொத்த கோடையுமே வந்துட்டு மெஷின் கோடாக அட் டைம் மாற்றிட்டு, ஓகே. பட் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, அன்லைக் கம்பைலர் நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபைல் நம்மளுக்கு இங்கே வந்து இதாகாது. லைக் எப்படிங்க நம்மளுக்கு வந்து விகாஷ்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நம்மளுக்கு வந்து இதாச்சுல, அதே மாதிரி ஒரு ஃபைல் நம்மளுக்கு இங்கே வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் இது வந்து இன்டர்பிரட்டரு, இந்த மாதிரி விஷயத்தில் இது வந்து கம்பைலரு. புரியுதா? அப்போ நான் வந்து ஏன் சொல்கிறேன், கம்பைலர் இன்டர்பிரட்டர் சேர்ந்து ஒரு இதுன்ட்டு. ஓகே. ஸோ இப்போது என்ன ஆகும்னா, மொத்தமாக இந்த கோடை வந்துட்டு மிஷின் கோடாக மாற்றிடும். பட் ஒரு ஃபைலாக எனக்கு என்ன பண்ணாது, ஜென்ரேட் பண்ணாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணும்னா, அந்த மொத்தமாக மிஷின் கோடை மாற்றின அடுத்த செகண்டே வந்துட்டு எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேவா? இது நான் ரொம்ப கேவலமாக எழுதுகிறேன், இங்கே நான் அப்படி எழுதுகிறேன். ஓகே. ஸோ பேசிக்கலி எனக்கு இந்த எல்லா கோடுமே வந்துட்டு அட் அ டைமில் எனக்கு மிஷின் கோடாக மாறிக்கும். லைக் பேசிக்கலி மாறிட்டு எனக்கு இந்த ஃபைல் மாதிரி ஆகாமல் எனக்கு அந்த மிஷின் கோடு மொத்தமாக எக்ஸிக்யூட்டே ஆகிடும். ஜஸ்ட் லைக் தட். அதான் ஜஸ்ட் இன் டைம், அஹெட் ஆஃப் டைம் கிடையாது. இதுதான் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்னது அஹெட் ஆஃப் டைம் வெர்சஸ் ஜஸ்ட் இன் டைம். லைக் ஏஓடி வெர்சஸ் ஜேஐடின்னு பார்த்தோம்னா, ஏஓடி அப்படின்றது வந்துட்டு இந்த ஃபைல் எனக்கு ஜென்ரேட் பண்ணும். பட் ஜஸ்ட் இன் டைம்ன்றது எனக்கு ரன் டைம்லேயே ஜஸ்ட் இன் டைமாக எனக்கு மொத்தமாக எனக்கு வந்து மிஷின் கோடா மாதிரி ஜஸ்ட் இன் டைம் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேவா? அப்படி ஆகிறதுனால எனக்கு என்ன ஒரு பலன் அப்படின்னா, ஐ கேன் பேசிக்கலி என்ன சொல்கிறது, ஐ கேன் பேசிக்கலி என்ன இன்ஹெரிட் போத் த என்ன சொல்கிறது ப்ராப்பர்ட்டிஸாக, ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர். ஓகேவா? ஸோ பேசிக்கலி வந்து இன்டர்பிரட்டர் மாதிரி ஃபைல் வந்து ஜென்ரேட் பண்ணாது, கம்பைலர் மாதிரி மொத்த கோடையுமே அட் த சேம் டைம் மிஷின் கோடாக மாற்றிடும். ஓகேவா? ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, அது ஆப்டிமைஸ் பண்ணிக்கிடும். ஓகே, இதுக்கு நான் வரேன். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிற கடைசி டாபிக்கு. இதோட நம்ம வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேவா? எங்கே வேறு ஹவு மச் எவ்வளோ டைம் இருக்குது? 38. ஓ, 1 hour போயிடுச்சா? ஓகே ஃபைன். ஒரு 2 வீடியோ எனக்கு வந்து இதாக ஸ்ப்ளிட் ஆகிருக்குதா? ஓகே ஃபைன். ஓகே. ஸோ இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா, பார்சிங். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம வந்து வருவோம். ஓகேவா? ஸோ ஒரு மெஷின் கோடு வந்துட்டு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் சோர்ஸ் கோடு வந்துட்டு எப்படி மெஷின் கோடாக மாறுதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஜிட் இஸ் பவர்ஃபுல். ஓகேவா? முதல்ல இதுதான் சோர்ஸ் கோடு, அப்படி தானே? சோர்ஸ் கோடு. ஓகே, இதுதான் சோர்ஸ் கோடு. அடுத்தது என்ன பண்ணுதுன்னா, லைக் எல்லா சோர்ஸ் கோடுமே வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் மிஷின் கோடாக மாறிடாதுங்க. தேர் வில் பி எ ப்ராசஸ் கால்ட் பார்சிங். நீங்கள் பார்சிங் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்சிங் இன் கம்பைலர் டிசைன். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் த டேட்டா ஃப்ரம் ஒன் ஃபார்மேட் டு அனதர். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் நம்ம ஏகப்பட்ட பார்சஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் ப்ரௌசர்ஸ் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற இது வந்து என்ன அப்படின்னா ஏஎஸ்டி பார்சர். ஓகேவா? இட் வில் பி பேசிக்கலி ஏஎஸ்டி பார்சர். லைக் இப்போது இது வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா அப்ஸ்ட்ராக்ட்
சின்டாக்ஸ் ட்ரீ. இது வந்து பேசிக்கலி ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இதுக்கும் டாம் ட்ரீக்கும் சம்மந்தமே கிடையாது. அதையும் இதையும் போட்டு நீங்கள் குழப்பிடாதீங்க. இது வந்து என்னதுன்னா இட் இஸ் பேசிக்கலி எ பார்சிங் ட்ரீ. டாம் ட்ரீ வந்து அது வந்து வேறு ட்ரீ இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஏஎஸ்டி வந்து பேசிக்கலி என்ன பண்ணோம்னா நம்மளுடைய கீவேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த கீ காம்பனன்ட்ஸ், அந்த டோக்கன்ஸ்னு சொல்லுவோம்ல, ஒரு லாங்குவேஜில் நம்ம வந்து டோக்கன்ஸ்னு சொல்லுவோம்ல. லைக் வாட் ஆர் த டோக்கன்ஸ்? டோக்கன்ஸ் இன் பைத்தான் அந்த ஒரு வேரியபிள் நேமு, ஓகேவா? அந்த ஸோ லைக் அந்த ஒரு வேரியபிள் நேமு, அந்த ஒரு ஃபங்க்ஷன் நேமு, அந்த ஒரு கீவேர்ட்ஸு, அப்புறம் வந்து அப்புறம் என்னது, அப்புறம் வந்து ஆப்ரேட்டர்ஸு, லிட்ரல்ஸு, இது எல்லாத்தையுமே தான் நம்ம வந்து டோக்கன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுவோம் இந்த கம்பைலரு, முதல்ல பார்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? முதல்ல பார்ஸ் பண்ணி இந்த கீவேர்ட்ஸ் தனியாக, அப்புறம் இதை எல்லாத்தையுமே தனித்தனியாக அப்படி பிரித்து ஒரு ட்ரீ மாதிரி அது வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அதுதான் ஆப்ஸ்ட்ராக்ட் சின்டாக்ஸ் ட்ரீ. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஸோ லைக் இந்த மாதிரி தான். ஓகேவா? லைக் இது ஒரு கீவேர்டையும் தனித்தனியாக பிரித்து ஒரு ட்ரீ மாதிரி அது ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? வேரியபிள் நேம், அப்புறம் பிரான்ச், அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து என்னது, இதெல்லாமே என்னது, கீவேர்ட்ஸு. லைக் ஒரு விஷயத்தையுமே எப்படி பிரித்து மேயும் அது. ஓகேவா? நம்ம ஒரு கம்பைலர் வந்து டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஏஎஸ்பியோடைய கோடு பார்த்தோம் அப்படின்னா லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். ஏஎஸ்பியோடைய கோடு வந்துட்டு இது வந்து ஆஸ்பானட் எடுக்குது, அது ஆக்டிவ் சர்வர் பேஜ் எடுக்குது. சாரி, ஏஎஸ்பி ட்ரீ கம்பைலர் கோடு இதில் பார்த்தோம் அப்படின்னா இது ட்ரீயாக வந்து பிரித்து முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 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 இதில் இருக்கும். இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் லைக் திஸ் சின்டாக்ஸ் ட்ரீ இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு டோக்கனாக வந்து பிரிஞ்சு இருக்கும். அதை வந்து எல்லாத்தையுமே தென் த கம்பைலர் வில் பேசிக்கலி ட்ரான்ஸ்ஃபார்ம் தம் டு த மிஷின் கோட். ஓகேவா? ஓகே. ஸோ எதுக்கு இதை சொல்ல வந்தேன் நான்? அடிக்கடி இதை நான் மறந்து பேர் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்? இதுக்கு ஏஎஸ்டி பார்சர். ஸோ நம்ம சோர்ஸ் கோடை வந்து முதல்ல டோக்கனாக பிரித்து முதல்ல பார்ஸ் பண்ணி ஒரு ட்ரீ மாதிரி ஸோ அதாவது ஃபார்ம் பண்ணும். ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பேசிக்கலி அதுக்கப்புறம் தான் அது வந்து என்ன பண்ணணும்னா கம்பைலே பண்ணும். கம்பைலேஷன் யூஸிங் ஜேஐடி. ஓகே, ஜேஐடி. அண்ட் இந்த கம்பைலேஷன் வந்து பேசிக்கலி என்ன பண்ண சொன்னேன் நான், மொத்த சோர்ஸ் கோடையுமே அது மிஷின் கூட மாற்றிடும். அன்லைக் இன்டர்பிரட்டர்ஸ் ஒரு லைனாக அது வந்து ரன் டைமில் பண்ணாமல் ரன் டைமில் தான் வந்து இதுவும் பண்ணும், ஆனால் மொத்தமாக அது வந்து பண்ணிடும். மொத்த சோர்ஸ் கோடுக்கும் அது வந்து மிஷின் கூட ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இது வந்துட்டு பேசிக்கலி இந்த மிஷின் கோடு அடுத்து வந்து எங்கே போகும் அப்படின்னா சிபியூக்கு தானே போகும். எக்ஸிக்யூஷன். ஓகேவா? எக்ஸிக்யூஷன். இங்கே விஷயமே வந்து என்ன அப்படின்னா இதில் ஒரு புது விதமான ப்ராசஸ் இருக்குது. அது என்னன்னா ஆப்டிமைசேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. ஓகேவா? இதை இங்கே எழுதுறேன் நான், ஆப்டிமைசேஷன். ஓகே. ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த ஆப்டிமைசேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 0s and 1s இருக்குதுல்ல, இந்த 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 010101 அந்த மிஷின் கோடு அது எல்லாமே வந்துட்டு முதல் வாட்டி ஜென்ரேட் ஆகும்போது ஆப்டிமைஸ்டாக இருக்குமான்னு கேட்டால் நாட் தேட் ஆப்டிமைஸ்ட். பட் இது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகினதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணும்னா யூசர் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மிஷின் கூட மறுபடியும் ஆப்டிமைஸ் பண்ணி மறுபடியும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த சைக்கிள் வந்து மறுபடியும் போய்கிட்டே இருக்கும். லைக் எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூசர் வந்து x = 5ன்னு வைக்கிறான் அப்படின்னா அடுத்த யூசர் வந்து ரெப்படிட்டிவாக வந்து இந்த x = 5லேருந்து x = வந்துட்டு ஒரு ஹலோவுக்கு மாற்றுறானா. எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஓகேவா?
இப்போ x is equal to 5லேருந்து x is equal to ஹலோவுக்கு வந்து இந்த யூஸர் வந்து ரெப்படேட்டிவாக மாற்றிக்கிட்டே வந்து இருக்கான் அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸை அதை வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரியான மிஷின் கோடை இதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணும். ஓகேவா? ஏன்னா திஸ் இஸ் நாட் கம்பைலர், திஸ் இஸ் நாட் அஹெட் ஆஃப் டைம் கம்பைலர். அகைன் நான் சொல்கிறேன், திஸ் இஸ் தீஸ் ஆல் த திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் த ரன் டைம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த டேட்டா டைப்புக்கு இந்த வேரியபிளுக்கு இந்த டேட்டா டைப் தான் சொல்ல முடியாது. இட் கேன் பி எனி திங். இட் கேன் பி an integer, it can be a float, it can be a string, it can be anything. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஆப்டிமைஸ்டான மிஷின் கோடை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் அனலைஸ் த யூசர்ஸ் பிஹேவியர் அண்ட் இட் ஷுட் என்ன சொல்கிறது ஆப்டிமைஸ் த மிஷின் கோட் அண்ட் அகெயின் கம்பைல் இட் அண்ட் அகெயின் என்ன சொல்கிறது கம்பைல் இட் அண்ட் பேசிக்கலி அண்ட் அகெயின் எக்ஸிக்யூட் இட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி வாட் த JIT கம்பைலர் இஸ் ஆல் அபவுட். இதே மாதிரி உங்களால் இன்டர்பிரட்டரில் வந்துட்டு ஆப்டிமைசேஷன் பேசிக்கலி அவ்வளோவா பண்ண முடியாது. JIT மாதிரி கம்பைலரில் சுத்தமாக பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அஹெட் ஆஃப் டைமு. ஆப்டிமைசேஷன்ஸ் பண்ணும் அதுவும். பட் அது வந்து எந்த விதமான ஆப்டிமைசேஷன்ஸ் அப்படின்னா அது வந்து வேறு விதமான ஆப்டிமைசேஷன்ஸ். அது வந்துட்டு என்ன சொல்கிறது அந்த மிஷின் கூடையே வந்துட்டு எப்படி ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணும். பட் இது வந்துட்டு என்ன சொல்கிறது அந்த யூஸருடைய டாஸ்க்ஸை வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு ரன் டைமில் இது வந்து பண்ணுற ஆப்டிமைசேஷன்ஸ். இது வேறு அது வேறு. ஸோ இந்த மாதிரியான ஆப்டிமைசேஷன்ஸை AOT கம்பைலரால் பண்ண முடியாது, இன்டர்பிரட்டராலையும் பெருசாக பண்ண முடியாது. ஸோ JIT இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் இன்வென்ஷன்ஸ் that could have that happened in the web world. ஸோ இப்படி தான் வந்துட்டு பேசிக்கலி நம்மளுக்கு அந்த சோர்ஸ் கோட் வந்து பார்ஸ் ஆகி இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நடக்குது. ஸோ பேசிக்கலி இவ்வளோ தாங்க வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை போடுங்க, லைக்கை தட்டுங்க, சப்ஸ்கிரைபை தட்டுங்க, இன்னமும் பண்ணிட்டு போங்க. ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கே போச்சு அது இந்த கால் ஸ்டாக்கில் என்ன நடக்குது அதை நான் பார்க்கணும். இது வந்து என்னன்னா அந்த A2Dயோடைய அந்த இன்ஸ்பிரேஷன், அதை நான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் உள்ளே பார்க்கணும். ஸோ அந்த கால் ஸ்டாக்குக்கு உள்ளே என்ன இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும். அதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இதை நான் பிரித்து பார்ப்போம். பட் அன்டில் தென் இத்துடன் நான் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. ஏன்னா அது ரொம்ப நேரம் அது வந்து போயிடுச்சு. இதுக்கு மேலே நான் பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்வளோ நேரம் 1.5 மணி நேரம்